श्रीवाग्भवकूटजातचतुर्वेद स्वरूपिणीं शृङ्गारकामराजोद्भव सकल विश्वव्यापिनीं रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्धना। भूतं सरश्च महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। श्रुतीनाम् उत्तरं भागं वेगवत्याश्च दक्षिणं कामात् अधिवसञ्जीयात् कश्चिदद्भुतकेसरी। ஸ்ரீயற்பதியான பகவானுடைய பரமானுகிரக விசேஷத்தினால் அவனுடைய பெருமையை சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த பெருமாளை அடைவிக்கும் ஒரு வழிக்கு சரணாகதி என்று பெயர். சரணாகதி என்னும் வழிக்கு ஆதாரமே விஸ்வாசம். விஸ்வாச பிரார்த்தனா பூர்வம் ஆத்மரக்ஷா பரத்வைன்னு தேசிகர் எடுக்கிறார். அந்த விஸ்வாசத்தோடு இங்கு இருப்பதுங்கிறது it is a beautiful evening being spent. இப்பேற்பட்ட மதுரையில் 3 திவ்ய தேசங்கள் அருகே சிந்துர செம்பொடி போல் திரு மாலிருஞ்சோலை எங்கும் இந்திர கோபங்களே எழுந்து பறந்திட்டனவாம் மந்தர நாட்டு என்று மதுரகோதுஷாரு கொண்டு சுந்தர தோளுடையாராக இருக்கக்கூடியவர் சுந்தரபாகு கள்ளழகர். திருமாலிருஞ்சோலை என்னும் ஆழ்வார் எடுக்கிறார். அது ஒரு புறம். இந்த ஜீவாத்மா வைகுண்டம் செல்லும் வழியில் அதுக்கு ஒரு ரெட் டாக்ஸி, ஓலா, ஊபர் வேண்டாமா? அதனால கூடவே வரக்கூடியது ஒரு பெருமாள் ஆப்தன்னு பேரு. காளமேகத்தை அன்றின் ஆழ்வார் எடுக்கக்கூடிய உயர்ந்த திவிதேசம். சக்கரத்தாழ்வாருக்கு சுப்பிரசித்தமான ஒரு இடம் திருமோகூர் என்கின்ற திவிதேசம். இந்த திருமோகூர் திவிதேசத்தில் இருக்கக்கூடிய பகவான், அந்த பகவான் ஒரு புறம். கூடல் மாநகரிக்கு மத்தியஸ்தனாய் இருக்கக்கூடியவன் அழகன், கூடல் அழகன். அஷ்டாங்க விமானத்தில் எழுதியிருக்கார் பெருமாள். அந்த பெருமாளின் முன்னிலையில் தான் பெரியாழ்வார் ஸ்ருபசூத்திரங்களை கொடுத்த பெரியாழ்வார் விஷ்ணு சித்தர் திருப்பல்லாண்டு என்னும் அந்த பெரியாழ்வார் திருமொழி கடங்கிய பிரபந்தத்தை சேவித்தார். அப்போ மாலிருஞ்சோலை அழகனார், இந்த பக்கம் கூடல் அழகர், அந்த பக்கம் காளமேகம். இதற்கு நடுநாயகமாய் அம்பாள் மீனலோச்சனா மீனாட்சி என்கின்ற பெயரோடு ராஜமாதங்கியாக இருக்கின்றாள். அத தீட்சிதர் இந்த வருஷம் முத்துசுவாமி தீட்சிதருடைய 250வது வருஷத்தின் ஒரு சிறப்பு விழா அவர் எடுக்கிறார். மாத்ரு மேயே மாயே மரகத ஷாயே சிவஜாயே மீனலோச்சனி பாஷமோச்சனி மானி கதம்பவனவாசினி நாக்ஷி மே மோதம் தேஹி மேச்சகாங்கி. மேச்சகாங்கின்னு பெருமாள். ஏன்னா இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய பாண்டியர்களுக்கு ஒரு ஸ்ட்ரீம், அது டிஎன்ஏ வச்சுக்கலாம், ஏடிஜிசி சீக்வன்ஸ்னு வச்சுக்கலாம், ஒரு ஸ்ட்ரீம்ல அவர்களுடைய நிறத்துல கொஞ்சம் பச்சை கலந்திருக்குமா, கருப்பு. அதுல பச்சை கலந்திருந்தால் மேச்சகம்னு பேரு.
மேச்சகாங்கினா அந்த பச்சையும் கருப்பும் கலந்து நிறத்தோடு கூடியவள். இதே பாண்டி தேசத்தை சார்ந்தவள் தான் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய ஆண்டாள். தூர்வாதர பிரதிமையா தவதேக காந்தியான்னு தேசிகன் இருக்கிறார். அதே நிறத்தோடு கொண்டை தரித்து, 2 பேருக்கும் கொண்டை, ஆண்டாளுக்கும் கொண்ட உண்டு, மீனாட்சிக்கும் கொண்ட உண்டு. ஒரே நிறம், 2 பேருக்கும் கிளி. ஒருத்தருக்கு ஒரு பக்கம் கிளி, இன்னொரு பக்கம் இன்னொருத்தருக்கு கிளி. அப்போது 3 திவ்ய தேசங்கள் நடுநாயகமாய் மீனாட்சி சுந்தரேஸ்வரர். இதுல அழகன், அழகி, அழகு. ஏன்னா அவர் அழகர், இவள் அழகி, சுந்தரேஸ்வரன் அழகன். அப்படின்னா அழகுக்குனே இலக்கணமாக இருக்கக்கூடிய இந்த மதுரை அம்பதியில் அடியனுடைய ஒரு சொற்பொழிவு ஏற்பாடு பண்ணியிருக்கார். இத்தனை பேர் வந்திருக்கேன். சாயங்கால வேளை அந்தியம் போதில் அறிவுருவாகி அரியை அழித்தவனை நராழ்வான். சாயங்கால வேளையில் நாம் கேட்கவிருக்கக்கூடிய ஒரு தலைப்பு நிசிம்ஹாவதாரம், வந்தது சிங்கம் என்று. இதுல 3 பாகங்களை நம்ம பிரிச்சுள்ளலாம். ஸ்ரீமத் பாகவதம் என்னும் அந்த புராணத்தில் 7வது ஸ்கந்தத்தில் பரீட்சித் ஒரு கேள்வி கேட்கிறார். சுகர் பதில் சொல்றாரு. ஒரு உபன்யாசத்தை நான் சொல்லுவது உண்டு. ஹிந்து மதத்தில் சனாதன தர்மத்தின் சிறப்பு என்னன்னா கேள்வி கேட்கலாம். கேள்வி கேட்டா கேட்டவரும் உயிரோட இருப்பார், கேள்விக்கும் பதில் கிடைச்சிடும். அதனால கேள்வி கேட்பதுங்கிறது சனாதன தர்மம், இந்து மதத்துக்குள்ள ஒரு அந்தர்கதமான விஷயம். அது உங்க ஆத்துல குழந்தைகள் உங்களை ஒரு கேள்வி கேட்டால் உடனே அதை திரஸ்காரம் பண்ணாதீங்க. நெவர் எவர் பிரிங் டவுன் தி சைல்ட்ஸ் கியூரியாசிட்டி. ஏன்னா இந்த தர்மத்தின் சிறப்பே கேள்வி கேட்கறது. அது ஏனைய மதங்கள்ல கேட்க விடுறாளா இல்லையா அந்த கிரிட்டிசிசம்க்கு நம்ம போக வேண்டாம். சனாதன தர்மத்துல, இந்து மதத்துல கேள்வி கேட்கலாம். கேள்வி கேட்டு 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 கேட்டுதான் இந்த சம்பிரதாயம் வந்திருக்கு. அர்ஜுனன் கேள்வி கேட்கலைன்னா பகவத்கீதை இல்லை, மதுர கவி ஆழ்வார் கேள்வி கேட்கலைன்னா திருவாய்மொழி இல்லை, மைத்ரேயர் கேள்வி கேட்கலைன்னா விஷ்ணு புராணம் இல்லை, பரீட்சித் கேள்வி கேட்கலைன்னா பாகவதம் இல்லை, நாரதர் கேள்வி கேட்கலைன்னா ராமாயணம் இல்லை, ஜனமேஜயன் கேள்வி கேட்கலைன்னா மகாபாரதம் இல்லை, திருதராஷ்டிரன் கேள்வி கேட்கலைன்னா விதுர நீதி இல்லை, யக்ஷன் கேள்வி கேட்கலைன்னா யக்ஷ பிரஷ்னம் இல்லை. அப்போ நம்ம தர்மத்தில் இருக்கக்கூடிய அத்துணை கிரந்தங்களும் கேள்வி கேட்டு 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 வந்தது. இன்னைக்கும் சஹஸ்ரநாமம் சொல்லும் போது அம்பாள் கேள்வி கேட்கிறா. பார்வத்யோவாச்ச கேன உபாயேன லகுனா விஷ்ணோர் நாம சஹஸ்ரகம். அம்பாள் கேள்வி கேட்கிறா. கேள்வி கேட்பது தப்பே இல்லை. ஆனா ஒரு சின்ன விஷயம், கேள்வி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கேட்கணுமே ஒழிய எதிராளியை எப்படி அவர் இடத்துல போடலாங்கிறதுக்காக கேள்வி கேட்பார். வம்பு தும்புக்கு போற மாதிரி ஐ வில் புட் தி அதர் பர்சன் இன் ஹிஸ் பிளேஸ், சோ ஐ வில் குவெஸ்டனுங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா கத்துக்கணுங்கிற அந்த ஆர்வமே போயிடும், எதிராளியை மட்ட தட்டுறதுலயே போயிடும். அதனால நம்ம தர்மத்துல கேள்வி கேட்கலாம். குழந்தைகள் கேள்வி கேட்டா அது அனுமதிங்கோ. ஏன் இதை சொன்னேன்? பரீட்சை கேள்வி கேட்டார். பரீட்சை என்ன கேள்வி கேட்டார்னா சமூகம் சர்வபூதேஷுன்னு பகவான் சொல்லியிருக்கார் கீதையில. அவருடைய தாத்தா, ஏன்னா பரீட்சித்துடைய அப்பா அபிமன்யு, அபிமன்யுவின் திருத்தந்தையார் அர்ஜுனன். தாத்தா கேள்வி கேட்டு கண்ணன் பதில் சொல்லியிருக்காரு பகவத்கீதையில. சமூகம் சர்வபூதேஷு, உலகத்தை நான் ஒரே தராசு தட்டுல பாக்குறேன். மதுரையில இருக்கக்கூடியவாளும் எனக்கு ஒண்ணுதான், ட்ரம்ப்பும் ஒண்ணுதான். சமூகம் சர்வபூதேஷுன்னு கீதாச்சாரியன் சொல்லியிருக்கார். கிருஷ்ணர் சொல்லியிருக்கார் எனக்கு உலகம் எல்லாம் சமம். I don't see a disparity, discrimination கிடையாதுங்கிறார் பகவான். ஆனால் பரீட்சித் கேள்வி என்னன்னா, நான் கேள்விப்பட்டிருக்கேன் பிரஹ்லாதனை காப்பாத்தி கொடுத்தார். பிரஹ்லாதா அப்படின்னு ஒரு புன்முறுவலோட காப்பாத்தி கொடுத்தாரு. ஆனா அப்பா அம்மா சொல்றா வெள்ளிக்கிழமையா எடுத்து கோவிலுக்கு வா. அப்ப அந்த குழந்தை என்ன சொல்லுவோம், பெரிய ஞானி மாதிரி பெருமாள் எல்லா இடத்துலயும் இருக்கார், நான் அப்படியே இருந்துடுறேன், நான் இதுக்கு கோவிலுக்கு வரேன்னு கேட்கும் இல்லையா. இதுக்கு பதில் முடியும் போது சொல்றேன். ஏன்னா இப்பவே சொல்லிட்டே கண்மை போயிடுவேன். எப்பவுமே சிலதெல்லாம் சஸ்பென்ஸ்ல வச்சாதான் சீரியல் பார்த்து 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 நமக்கு பழக்கம். ஒரு 1.25 மணி நேரம் ஆனவங்க தான் இது பதில் வரும். சரி, இப்போ விஷயத்துக்கு வந்துடுறேன். இந்த கேள்வி சமப்பிரிய சுஹத் பிரம்மன் பூதானாம் பகவான் ஸ்வயம் இந்திரஸ்யார்த்தே கதம் தைத்யான்னு கேட்கிறார். இதுக்கு பதில் சொல்லணும் சுகர்.
இன்னைக்குமே ஒரு விஷயம் உங்களுக்கு நான் ஒரு க்ளூ கத்து கொடுத்துடுறேன். மதுரைக்காரர்களுக்கு தெரியாதது இல்லை. யாராவது உங்களை ஒரு கேள்வி கேட்டுவிட்டான்னு வச்சுக்கோங்க, உங்க ஆத்துல உங்க பேரவனோ பேத்தியோ கேள்வி கேட்கறாங்கன்னா அந்த கேள்வி எப்படி சமாளிக்கிறது? ஏன்னா நமக்கு பதில் தெரியலன்னு வச்சுக்கோங்க, எப்படி சமாளிக்கிறது? முதல்ல கேள்வியை பாராட்டிடுவேன். ஞாபகம், ஒருத்தர் கேள்வி கேட்டார்னா, என்னமா கேள்வி கேட்கிறேன், இந்த கேள்வி யாருமே கேட்டதுலயே எப்பேற்பட்ட ஞானம் பகவான் உனக்கு இந்த சரீரத்துல கொடுத்துருக்காருன்னு சொல்லிவிட்டார்னா அவருக்கு அப்புறம் ஒண்ணுமே கேட்காது, அந்த பெருமையிலேயே உட்கார்ந்து இருப்பார். You should always appreciate the question and the person who has questioned. என்னைக்குமே பாராட்டிடுவோம். என்னமா சுமாரா இருக்கும் கேள்வி, ஆனாலும் அதை சொல்லும் போது வசத்தியா சொல்லிடும். இப்ப சுகர் என்ன பண்றாரு, என்னமா நீ கேள்வி கேட்டிருக்க, அப்படியே உங்க மூதாதையர்கள் கேள்வி கேட்டா மாதிரியே கேட்டிருக்காருன்னு. அடியன் சிறு பிராயத்தில் இருக்கும் போது டிவியில ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும், Woodward's Great Water அட்வர்டைஸ்மெண்ட். அதுல குழந்தை அழும். உடனே ஏதாவது ஆத்துல இருக்கக்கூடிய ஜலத்தை கொஞ்சம் வாயில கொண்டு கொட்ட மாட்டாளோ, அது கொடுக்கவே மாட்டான். இந்த குழந்தை அழுத உடனே உள்ளே நொட்டி வருவோம், சொல்லுவோம் இதே மாதிரிதான் நீ அழுதே. இன்னும் அந்த குழந்தை அழுதுண்டே இருக்கும். அதுக்குள்ள அவளோட அம்மா வந்துருவோம், அவ சொல்லுவோம் நீயும் இப்படியே தான் அழுத. 4 தலைமுறை ஒரே வீட்டில் இருந்து அதுல 3 பேர் பென்ஷன் பெறதும். இதுக்கு அந்த நிறுவனம் எவ்வளவு கஷ்டப்படும். 6 பேரும் வந்து சொல்லுவா இந்த குழந்தை அழுதுன்னு. காரணம் என்னன்னா, நம்ம பாரத தேசத்துல ஒரு பண்பாடுங்கிறது உண்டு. ஒரு தலைமுறையாக ஒரு விஷயம் வரும்போது அதுக்கு ஒரு பெருமை ஜாஸ்தி. அதையே சுகர் சொல்றார், பரீட்சித் நீ கேட்ட இதே கேள்வியதான் உங்க தாத்தாவோட அண்ணா கேட்டார், யுதிஷ்டிரர் கேட்டார். அப்போ பரீட்சித் கேட்டார். அவர் எப்போ கேட்டார்? பாண்டவாள் ஹஸ்தினாபுரத்துல இனிமே யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணிக்க முடியாதுன்னு நினைச்ச பொழுது திருதராஷ்டிரன் கிட்ட போறாங்க. திருதராஷ்டிரன் பீஷ்மரோட கலந்து உரையாடல் செய்து சொத்தை பிரிச்சுள்ளாங்கிற ரியல் எஸ்டேட் பண்ணியுள்ளான். ஒரு பர்டிகுலர் இடத்தை இவாளுக்கு கொடுத்துள்ளான். திருதராஷ்டிரன் வெளிப்புறமாக குருடன், அந்தன் மட்டும் இல்ல, உள்ளுக்குள்ள அந்த கரணத்துல குருடன். அவன் என்ன பண்ணி விடுறான், நம்ம தேசத்திலேயே உருப்படாத பூமி எதுன்னு கேட்டான். காண்டவம்னு பேர் அந்த இடத்துக்கு. அந்த காண்டவம்ங்கிற இடத்த பஞ்சபாண்டவாளுக்கு கொடுத்துடுறான். கொடுத்த உடனே இவாள்லாம் என்ன பண்றா, கிருஷ்ணர் கிட்ட போய் கேட்கறா, இந்த மாதிரி ஒரு மட்டமான இடத்த எங்களுக்கு கொடுத்துருக்காளே, இதை வச்சு நாங்க என்ன பண்றதுன்னு சொன்ன போது கிருஷ்ணர் சொல்றார், லைஃப்ல உனக்கு என்ன கிடைக்கிறதோ அதை வச்சுண்டு முன்னேறப்பார் அப்படின்னு பகவான் ஒரு வார்த்தை சொன்ன உடனே இந்திரனை கூட்டு ஆலோசனை பண்றா. இந்திரா, இந்த இடத்தை எப்படி டெவலப் பண்றது? அப்ப இந்திரன் அந்த காலத்து ஒரு பெரிய ஆர்கிடெக்ட், மயன்னு பேரு. அந்த மயனை கூட்டு சொல்ற, மயா இந்த இடத்தை யார்கிட்ட டெவலப் பண்ண கொடுக்கலாம்? விஸ்வாஸ் இருந்திருந்தா கொடுத்திருப்பார். அவர் சொல்லிவிடுறார், இல்ல நம்ம கட்டி கொடுத்துடலாம். ஏன்னா சில டர்ன்கீ ப்ராஜெக்ட்ஸ்னு பேரு சிவில் இன்ஜினியரிங்ல. என்னன்னா தனியா ஒருத்தர் ஆர்கிடெக்ட்ன்னு இருப்பார், கொத்தனாரெல்லாம் சேர்ந்து ஒரு இடத்த எழுப்பிடுவா, பின்னாடி இன்டீரியர்ஸ்னு ஒருத்தர் வருவாங்க. இப்ப டர்ன்கீ ப்ராஜெக்ட்ஸ்னு பேர் சிவில் இன்ஜினியரிங்ல. அவளே பிளான் போட்டு அவளே கட்டி, நீங்க அந்த பிளானை ஏத்துண்டேன்னா அவளே இன்டீரியர்ஸும் பண்ணி கொடுத்துருவா. இதுக்கு டர்ன்கீன்னு பேரு. மயன் சொல்லி விடுறான், நான் டர்ன்கீ ப்ராஜெக்ட் பண்ணி விடுறேன், நானே பண்ணி கொடுத்துடுறேன். ஆனா இந்திரன் சொல்றான், நான் தானே ரெக்கமெண்ட் பண்ணேன், அதனால இந்த ஊருக்கு என் பேர் வரணும்னு விட்டான். பொலிட்டீஷியன் ஆஃப் தோஸ் டேஸ் என்ன பண்ணிட்டான், காண்டவ பிரஸ்தத்துக்கு தம் பேரை கொடுத்ததுனால இந்திர பிரஸ்தம்னு அதுக்கு பேர் வருது. இன்னைக்கு தில்லி பிராந்தியத்துல குடுகாவ், தில்லி, நொய்டா, NCR ரீஜன் பேர், அதுதான் அந்த காலத்து இந்திரபிரஸ்தம். இந்த இந்திரபிரஸ்தத்தை நிர்மாணம் பண்ணி ஒரு ராஜசூய யாகம் பண்ணணும்னு நினைக்கிறான். அந்த ராஜசூயத்துக்கு எல்லா மன்னர்களையும் கூட்ட போது திருதராஷ்டிரன் சொல்லிவிடுறான், என்னால அத்தனை தூரம் வர முடியாது, ரொம்ப வீக்கா இருக்கேன், டாக்டர் சொல்லியிருக்கார், வாகனத்துல வந்தா பிரயோஜனம் இல்லை, நடந்து வரணும், ஏன்னா HbA1c 8.5 இருக்கு, அதை என் பிள்ளைய அமுச்சுடுறேன்னு துரியோதனன், துஷாசனன், கர்ணன், சகுனி இவாளெல்லாம் ராஜசூயத்துக்கு அமுச்சுடுறான். ராஜசூயத்துல எல்லாரும் இருக்கா, நல்லா கிரகப்பிரவேசம் நடக்கிறது. முடிஞ்ச உடனே ஒரு கேள்வி வருது, இத்துணை மகான்கள் இருக்கும்போது யாருக்கு முதல் மரியாதை பண்ண?
அப்போ பீஷ்மர் தான் ஓவர் லிவ்டு மேன். அவர் நிறைய 7-8 தலைமுறையை பார்த்தவர். அவருக்கு பண்ணியுள்ளான்னு பண்ணும்போது பீஷ்மர் சொல்லிவிடுறார், வயசால மட்டும் மூத்தவனா இருந்தா போராது, விவேகத்தால் ஞானத்தால் மூத்தவனா இருக்கணும். என்னை விட வயசுல குறைஞ்சிருந்தாலும் இந்த சபையில் கண்ணன் கிருஷ்ணன் இருக்கும் போது பீஷ்ம துரோண தடா ஜெயத்ரத ஜலா காந்தார நீலோத்பலா சல்யக்ராஹவதி கிருபேண வஹனி கர்ணேன வேலா குலா அஸ்வத்தாம விகர்ண கோர மகரா துரியோதனாவர்த்தினி சோத்தீர்ணா கரு பாண்டவை ரணநதி கைவர்த்தகா கேசவஹா. கேசவன் இருக்கும் போது வேற யாருக்கும் மரியாதை பண்ணப்படாது, அவருக்கு தான் பண்ணணும். பாண்டவாளுக்கு ஒரே சந்தோஷம், கிருஷ்ணர் தான் அவளுக்கு வீராச்சு. உடனே சகதேவன் அக்ர பூஜை முதல் மரியாதைக்கு வேண்டிய சாமகிரிகள்லாம் எடுத்துன்னு வரான். கிருஷ்ணருக்கு பூஜை பண்ணியாச்சு, பரிவட்டம் கட்டி திலகம் எல்லாம் போட்டு பண்ணியாச்சு. நிறுத்துங்கள், அதுக்குன்னு ஒரு குரல் வேண்டாமா? அது நம்ம நிறுத்துங்கள்னு சொல்லிட்டா தொடருன்னு போட்டுருவா சீரியல்ல. அடுத்த மண்டே தான் வரும். வியாசர் என்ன, யாரு நிறுத்துங்கள்னு பார்த்தா சேதின்னு ஒரு தேசம், சேதி தேசத்தை சார்ந்ததான் இவனுக்கு சைத்யன்னு பேர். தமகோஷன் பிள்ளை சிசுபாலன். கிருஷ்ணருடைய அப்பா வசுதேவர், வசுதேவரோட கூட பிறந்தவள் குந்தி. குந்தியின் பிள்ளையான யுதிஷ்டிரன், பீமன், அர்ஜுனன்லாம் அத்த பிள்ளை கிருஷ்ணருக்கு, அதனால அத்தான். இன்னொரு அத்த பிள்ளை தான் சுதஸ்ரவாவுடைய பிள்ளைதான் சிசுபாலன். ஒரு அத்த பசங்களுக்கு கிருஷ்ணர் தான் உயிர். இன்னொரு அத்தை பிள்ளை சிசுபாலனுக்கு கிருஷ்ணரை கண்டாலே பிடிக்காது. சிசுபாலன் எழுந்து நின்று சொன்னான், இந்த கண்ணனுக்கா முதல் மரியாதை? சிறுப்பிராயத்தில் எத்தனை பொய் பேசியிருக்கார் தெரியாத ஆயர்பாடியில், எத்தனை மாடு கண்ணு குட்டிக்கு பின்னாடி போய் எத்தனை கோமண மாமி பங்கஜ மாமிலாம் வெண்ணெய் வச்ச பானையெல்லாம் உடைச்சிருக்கார். 7 FIR இவர் மேல இருக்கு. இந்த ஆளுக்கா நீ உட்காந்து பூஜை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டான். பஞ்ச பாண்டவர்களுக்கு கோபம் வந்து விட்டது. கிருஷ்ணர் ஏதாவது சொன்னா அவளால தாங்க முடியாது. அவ அப்படியே விஸ்மயிச்சு பார்த்துட்டு இருக்கா. ஒரு பழியா சொல்லிண்டே போற. பலராமருக்கு கோபம் வந்துட்டு, கிருஷ்ணா ஒரு திவ்ய தேசத்துலதான் நீ உப்பு இல்லாம உப்பிலியப்பனா இருக்கேன், சொரணை இல்லாம இப்படியா இருக்கிறது ஒன்னதானே திட்டிட்டு இருக்காரு. கிருஷ்ணர் உட்காந்து எண்ணிட்டு இருக்காரு 1 2 3 4. எவ்வளவு திட்டாருன்னா துரியோதனனுக்கே துக்கம் வந்துடுதுன்னா பார்த்தோம். துரியோதனனுக்கே ஒரு மாதிரி பிளட் சேம் பிளட்னு, ஐயோ இப்படி கிருஷ்ணனை திட்டுறானே சிசுபால, இது கொஞ்சம் நீ ஓவரா போயிட்டு இருக்கேன். 99 வந்தது. 100வது விஷவு வெய்யும் போது சக்கரத்தாழ்வார் பறந்து சிசுபாலன் தலை வெட்டி உடம்பு கீழே விழுந்துட்டு ரத்தம் செதறிடுத்து CBI டீமே வந்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுது. இவன் சாதாரணமா அந்த கிரபரவேஷம் பண்ணலாம்னு பார்த்தா பாடி கீழே விழுந்து பிளட் சாம்பிள் எல்லாம் எடுத்துன்னு போய் வெளியில சாக்குல எல்லாம் போட்டு எல்லாரும் கிளம்பி போயிட்டா. சாம்பிள் எல்லாம் எடுத்தாச்சு, CCTV ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்தாச்சு, எல்லாரும் ஆத்துக்கு போனோடனே இப்போ யுதிஷ்டிரனுக்கு ஒரு வருத்தம். நம்மளே ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு கிரபரவேஷம் பண்ணலாம்னு பார்த்தா அது கிரைம் சீனா மாறி கொடுத்தே. நாரதரே, ஏன் கிருஷ்ணர் எங்க கிட்ட ரொம்ப நல்லா நடந்துக்கிறார், ஆசையா நடந்துக்கிறார், ஆனா சிசுபாலனை கண்டா ஏன் வெட்டுறாரு? இந்த கேள்வியை யுதிஷ்டிரன் நாரதர் கிட்ட கேட்டாரா? யுதிஷ்டிரனுடைய தம்பி அர்ஜுனனுடைய பேரனான பரீட்சித் நிருசிம்மாவதாரத்தை பேஸ் பண்ணி சுகர் கிட்ட கேட்டார். அதனாலதான் சுகர் சொன்னார், இதே மாதிரி கேள்வியை உங்க தாத்தா கேட்டார். பாகவதத்துல गोप्यः कामान् भयात् कंसः द्वेषात् चैद्योदयो नृपः सम्बन्धात् वृष्णय स्नेहात् யூயம் பக்தியா வயம் விபோ. எத்தனையோ விதங்கள் இருக்கு பகவானை அடைவதற்கு. ஓலா ஊபர்ல எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, ஓலா வரைக்கும் போவேன்னா கூகுள் மேப்ஸே எடுத்துட்டீங்கன்னா முதல்ல நீங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு விட்டுரும், கரண்ட் லொகேஷன் என்னன்னு கேட்டுரும். எந்த இடத்துக்கு போக போறேன், அதனால எந்த இடத்துக்கு போக போறோம் டெஸ்டினேஷனை போட்டுடணும், டிராப் பாயிண்ட்டை போட்டுடணும். போட்டுவிட்டா உடனே அந்த மேப் என்ன பண்ணும், உங்களுக்கு 2-3 வழி காண்பிக்கும். இங்கேருந்து இப்படி போயிடலாம், இங்கேருந்து அப்படி போயிடலாம், இந்த வழியா போனா டோல் உண்டு, 75 ரூபா கட்டணும், ஆனா 2 நிமிஷம் முன்னாடி போயிடலாம். இப்படி போனீங்கன்னா டோல் இல்லை, ஆனா ஒரு 5 நிமிஷம் தாமதமா போகலாம். இதே இடத்துக்கு நீங்க விமானத்துல போகலாம். அப்போ எப்படியெல்லாம் போகலாம் சொல்லிவிடுறதா? அதே மாதிரி தான் பகவானை அடைவதற்கு என்ன வழி? கோபியா காமான், கோபிகா ஸ்திரீகள் அன்பால் அடைஞ்சாலாம்.
காமத்தால், கோபியா காமாத், பயாத் கம்சஹா, கம்சன் பயத்தாலேயே ஐயோ அந்த 8வது குழந்தை என்னை வதம் செய்வதற்காக பிறக்க உள்ளதே, அது பிறந்து விட்டதாங்கிற பயத்திலேயே உட்கார்ந்து இருந்தான். பயாத் கம்சஹா, துவேஷாத் சைத்யா, சைத்யன்னா சிசுபாலன், வெறுப்பு, பகவானை கண்டால் வெறுப்பு. துவேஷாத் சைத்யோ தயோன்றிருப்பா, சம்பந்தாத் விஷ்ணயா, விஷ்ணிகள் சம்பந்தத்தால், யூயம் பக்தியா வயம் விபோ, எனக்கும் உனக்கும் யுதிஷ்டிரா பகவானை அடைவதற்கு பக்தி ஒன்றே வழி. அப்படி என்றால் பகவானை அடைவதற்கு வழிகள் அநேகம், அதுல ஒரு வழி சம்ரம்ப யோகம்னு பேரு. இதுக்கு ஒரு சரித்திரம் சொல்றா பாகவதம். பஷ்யன்னு சம்ஸ்கிருதத்துல சொன்னா பார்ப்பதுன்னு அர்த்தம், டு see. பஷ்யனா verb to see. எவன் கண் எதிரே இருக்கக்கூடியதை பார்க்க தெரிந்தவன் மட்டுமல்ல. இப்ப கண் எதிர்க்க ஒரு மானிட்டர் இருக்குன்னு வச்சுக்கோ, நான் மானிட்டரை பாக்குறேன்னு ஆச்சரியமா படுவா, கண் எதிர்க்க இருக்கு பார்த்துடலாம். இதற்கும் அப்பாற்பட்டு பிற்காலத்துல என்ன நடக்க போறதோ அதையும் பார்க்க தெரிஞ்சவன். இங்கிலீஷ்ல see அப்படின்னா பாக்குறது, foresee அப்படின்னா பின்னாடி என்ன நடக்க போதோ பார்க்கிறது. எவன் ஒருவன் முன்பு இருக்கக்கூடிய வஸ்துவை மட்டும் பார்க்க தெரிந்தவன் அல்ல, பின்னாடி நடக்கக்கூடியதையும் பார்க்க தெரிந்தவனோ அவனுக்கு பஷ்யக அப்படின்னு பேர். பஷ்யனா பார்ப்பது, பார்க்க தெரிந்தவன் பஷ்யக. சம்ஸ்கிருதத்தை அப்படியே ரிவர்ஸ் பண்ணிடணும், பஷ்யகா கஷ்யபோ பவதி. பஷ்யகங்கிறது திருப்பி போட்டா கஷ்யபன்னு மாறிடும். அந்த கஷ்யபராக இருக்கக்கூடியவர், பார்க்க தெரிஞ்சவர் இல்லையா, அதனால்தான் பிற்காலத்துல நாடுக்கு ஏதேனும் நல்லது நடக்குமா கெடுதல் நடக்குமான்னு தன் தபோசக்தியால் பார்க்க தெரிந்தவனுக்கு பார்ப்பான் அப்படின்னு பேர் ஏற்பட்டது. பார்ப்புன்னா ஒரு விஷயம் உண்டு. நீங்க நம்ம பாட்டனி ஜுவாலஜியில படிக்கும் போதோ சில ஜந்து பிரம்மாவின் சிருஷ்டியில் தாயின் கர்ப்பத்திலிருந்து முட்டையாக வரும், சிலது நேரடியா வந்துடும். இப்ப நம்ம எல்லாம் தாயின் கர்ப்பத்திலே நேரடியா வந்துட்டோம், ஆம்னியானிக் சாக்ல இருந்திருக்கோம். கரெக்டா அந்த 9 மாசம் 40 வாரம் முடிஞ்ச உடனே அது நேச்சுரல் நார்மல் பிரெக்னன்சியோ எபிடியூரலோ இல்லாட்டா சி செக்ஷனோ வெளியில வந்துட்டோம் பாருங்க. வெளியில வரும்போது நம்ம தாயின் கர்ப்பத்திலே டைரக்டா வந்துட்டோம். நமக்கு ஜுவாலஜியில விவி பாரஸ்னு பேரு. இதே பறவை இனங்கள்ல தாய்கிட்டேந்து முதல்ல முட்டையா வருது, முட்டை இன்குபேட் ஆகி குஞ்சு வெளியில வருது இல்லையா, அப்ப ரெட்டை முறை பிறப்பு உண்டு, அதுக்கு ஓவி பாரஸ்னு பேரு. அதுக்கு பார்ப்பினங்கள்னு பேர், பார்ப்புன்னு பேரு. தாயின் கர்ப்பத்திலிருந்து வரும் போது ஒரு பிறப்பு, காயத்ரி என்னும் தாய் உபதேசம் செய்யும் போது 2வது பிறப்பு உடையதால் பார்ப்பினத்தை சேர்ந்தவன் பார்ப்பான், ஓவி பாரஸ்னு பேரு. அப்படி இருக்கக்கூடிய கஷ்யப பிரஜாபதியை கல்யாணம் பண்ணிட்டார் திதி. கல்யாணம் பண்ணிட்டு வெகு காலம் அவர் தபஸ்ல இருந்தார். யாகம் பண்றது இப்போ அந்தணர்கள்னு எடுத்துட்டீங்கன்னா நாங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பண்றோம், டாக்டர் ஆயிட்டோம். ஆனா பிராச்சீனத்துல பகவான் வேதத்தை கத்து கொடுக்கணும், யாகம் பண்ணணும், யாகத்தை பண்ணி வைக்கணும். இதெல்லாம் தான் எவ்வளவு ஏழையா இருந்தாலும் நீ அப்படிதான் இருக்கணும்னு சாஸ்திரம் விதிச்சுட்டு. சரி சுவாமி, ஒருத்தர் யாகம் பண்ணாம போயிட்டா என்ன பண்றது? யாகம் பண்ணணும், பண்ணாம போயிட்டார் என்ன பண்றது? அவருக்கு பைத்தான் கோடிங் இன்னும் பிடிச்சிருக்கு, C++ he likes it more, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இன்னும் பிடிச்சிருக்கு, ஸ்லம் பூஜையில உட்காந்து ஆயில் ட்ரில்லிங் பண்றது பிடிச்சிருக்கு. யாகம் பண்ணலேன்னா, அப்ப யாகம் 3 தலைமுறைக்கு பண்ணலேன்னா, முற்காலத்துல அகநானூறுலயே ஒரு வரி உண்டு, விராத்தியன்னு பேர் அவருக்கு. யாகம் பண்ண வேண்டியவர் 3 தலைமுறைக்கு யாகம் பண்ணாமல் விட்டுட்டால் இனிமேல் அவரால் யாகமே பண்ண முடியாது, நினைச்சாலும் பண்ண முடியாது. அவ என்னதான் பண்ணுவார்? அவ கடலிலிருந்து இருக்கக்கூடிய சங்கை எடுத்து அதை அறுத்து வளையல் செயின் பண்ணுவார். என்ன கேட்டுக்குங்க, 3 தலைமுறைக்கு யாகம் பண்ணாம விட்டுட்டாருன்னா அதுக்கப்புறம் யாகம் பண்ண முடியாது, விராத்தியன். அப்ப சங்கை எடுத்து வளையல் பண்ணணும். அப்படி பண்ணக்கூடியவருக்கு நக்கீரர்னு பேர். நம்ம தமிழ்ல சொல்றோம் இல்லையா, பங்கம் அங்கம் புழுதி பட, அறிவாளில் நெய் பூசி பங்கம் 2 பரவ கால் பரப்பி சங்கமதனை கீரென அறுக்கும் நக்கீரனோ எம் கவியை ஆராய்ந்து சொல்லத்தக்கவன். கேட்ட மாதிரி இருக்கா இங்க வரி? இதெல்லாம் அப்படிதான் சார் புரியுது. இத்தனை நாள் என்னென்னவோ சொல்லிட்டு இருந்தேன், இப்பதான் எங்களுக்கு AP நாகராஜன் தான் வந்த ஒண்ணுதான் புரியுது. சரி, இப்ப என்னன்னா, நக்கீரர் ஒரு காலத்துல அவர் மூதாதையர்கள் யாகம் பண்ணிட்டு இருந்திருக்கார். யாகம் பண்றதை விட்டுட்டார்.
சங்கத்தை எடுத்து, சங்குங்கிறது என்ன, கால்சியம் கார்போனேட் தானே, அதை நீங்க கட் பண்ணீங்கன்னா புழுதி ரொம்ப வரும், உடம்பெல்லாம் புழுதி ஆயிடும். அப்புறம் கண்ணுல எல்லாம் புழுதி வந்துட்டுனா மாஸ்க் இல்லைன்னா கண்ணுக்கு புழுதி வந்துடும் இல்லையா. அதனால உடம்பு அரிவாள்ல நெய் பூசிப்பா, லூப்ரிகன்ட் தடவிப்பா. தடவின்ட்டு அதை வெட்டும் போது அது புழுதி மேல பறக்காது. அதனால்தான் அங்கம் புழுதி பட அரிவாளில் நெய் பூசி கால் பரப்பி அப்பேற்பட்ட சங்கரனை கீர் கீர் என அறுக்கும் நக்கீரனோ எம் கவியை ஆராய்ந்து சொல்லத்தக்கவன். சிவன் கேட்கிறார், நீ என்னுடைய கவிதையிலையா தப்பு கண்டுபிடிக்கிற? நீயே யாகத்தை விட்டுட்டு வந்தவன் தானே, சங்கை வெட்டுவன் தானேன்னு. அதுக்கு நக்கீரர் பதில் சொல்றார், சங்கருப்பது எங்கள் குலம். ஆமாப்பா, ஏதோ நாங்க தப்பு பண்ணிட்டோம், சங்க அறுத்துட்டு இருக்கோம், யாகம் பண்ணல. நாங்களாவது சங்காவது வெட்டி பிழைக்கிறோம், சங்கரனாருக்கு ஏது குலம்? சங்கரனே அப்ப அவரை பார்த்து சொல்றார், சங்கை அறிந்து உண்டு வாழ்வோம், இதை நாங்கள் புரிந்து கொண்டு எங்களுடைய தொழில் வளரும். அரணே உன் போல் இறந்து உண்டு வாழ்வதில்லை. பிரம்மாவின் கபாலத்தை பிரிக்கும் போது அது சங்கு வடிவில அழகா கபாலம் முட்டின்னு கொடுத்தோ, அதை இறந்து உண்டு வாழ்வதில்லைன்னு சொல்ற. எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, இந்த கஷ்யப்பர் யாகம் பண்ணிட்டு இருக்க. அப்போ திதி தேவி போய் சொல்றா, சுவாமி எனக்கு ஒரு நல்ல குழந்தை வேண்டும், உங்களோடு நான் சேர வேண்டும். அதுக்கு அவர் சொல்லிட்டார், இந்த சமயத்துல நம்ம சேர்ந்தோம்னா பிறக்கக்கூடிய குழந்தை ஆன்டி சோஷியல் எலிமெண்டா போயிடும். இந்த சோடா பாட்டில் வீசும், சைக்கிள் செயினால அடிக்கும், ராத்திரி 12 மணிக்கு போஸ்டா வண்டியை ஓட்டிட்டு யார் மேலேயாவது ஹிட் அண்ட் ரன்ல மாட்டிக்கும். இதெல்லாம் வேண்டாம். அதுக்கு அவர் சொல்றா, ஏன் இந்த முகூர்த்தத்துல சேரக்கூடாது? இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு எல்லாம் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். நம்ம சனாதன தர்மம், இந்து மதத்தில், தமிழ் மரபில் சில சம்ஸ்காரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. முதல் சம்ஸ்காரம், ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணமான பிறகு பகவத் அனுகிரகத்தால் எந்த வேளையில அந்த ஸ்பெர்ம் ஓவம போய் ஃபர்டிலைஸ் பண்றதோ அதுக்கு கர்ப்போதகம்னு பேரு. அந்த சமயத்திலேயே ஆரம்பிச்சு ஒரு சம்ஸ்காரம் இருக்கு. ஒருவேளை பகவத் அனுகிரகத்தால், ஆச்சாரியன் அனுகிரகத்தால் பெண் கர்ப்பவதி ஆனானா, இப்பெல்லாம் ஒரு பிரெக்னன்சி ஸ்ட்ரிப்னு வருது, அதுல நீங்க ரெட் லைன்ஸ் பார்த்துட்டீங்கன்னா கன்ஃபர்ம்டுன்னு அர்த்தம். நீங்க ஆப்ஸ்டட்ரிஷியன் கிட்ட போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கன்ஃபார்ம் ஆனதுலேருந்து அந்த 3வது மாசம் பாருங்க, ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர் முடியும் போது பும்சவனம்னு ஒரு சம்ஸ்காரம் பண்ணணும். அதுலேருந்து திரும்பி 2வது ட்ரைமெஸ்டர் முடியும் போது 6வது மாசம் முடிஞ்சு 7வது மாசம் ஆரம்பிச்சுடுத்து 8வது மாசம் தொடங்குறது. 7-8 சங்கமம் ஆகும் போது சீமந்தம்னு ஒண்ணு பண்ணணும். சீமந்தம்னா என்ன தெரியுமோ? பெண்ணுக்கு கல்யாணமான போது அவ தலையை இப்படி வாரிப்போ. அதெல்லாம் ரொம்ப கூந்தல் இருந்த காலத்தை பேசிட்டு இருக்கேன். இப்படி வாரிப்போ. முதல் முறை கர்ப்பம் தரிக்கும் போது அந்த 8வது மாச தொடக்கத்துல முள்ளம் பன்றி இருக்கு இல்லையா, பார்க்குபைன், அதோட ப்ரொட்ரூஷன் நீடில வச்சுண்டு அந்த வீட்டுக்காரர் முதல் முறையா வகுடு எடுப்பார். வகுடு எடுத்துட்டு பிரிப்பார். வகுடுக்கு சம்ஸ்கிருதத்துல சீமந்தம்னு பேரு. இந்த முதல் முறையா சீமந்தம் பண்றதுனால அதை இப்படி பிரிக்கிறார். அதனாலதான் தேசிகன் சொல்ற, கடல் ஜலத்துல ராமர் ஒரு சேது கட்டினார் இல்லையா, பாரத தேசத்துக்கும் இலங்கைக்கும். கடல் ஜலத்துல ராமர் ஒரு முறை சீமந்தம் பண்ணி பார்த்தாராம். பிற்காலத்துல சீதைக்கு பண்ணணும், அதனால சேது கட்டி பார்த்தாராம். சேதுபத சீமா சீமந்தித சமுத்திர. அந்த சேதுவுக்கு ஒன்னும் ஆயிடப்படாதுங்கிறதுக்காக தான் சில ராஜாக்கள் அங்கேயே படியாக கிடந்தார்கள். அவர்களுக்கு சேதுபதி மன்னர்கள் என்று பெயர். சேதுவை சம்ரட்சித்தவர்கள். எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, இந்த பும்சவனம், சீமந்தம் இதெல்லாம் முடிச்ச உடனே இந்த சீமந்தத்தோட நம்ம இப்போ ஒரு விஷயம் லௌகீகமா கலக்குறோம். அதுக்கு வளைகாப்புன்னு பேரு. வளைகாப்புல ஒரு விஷயம் சொல்றேன். தங்கமயில் சார் இருக்காராங்க, இப்பதானே போயிருக்காரு, அவருக்காக ஒரு விஷயம் சொல்றேன். சாஸ்திரத்துல ஒரு விதி உண்டு. பெண்களுக்கு வளை போடும் போது தங்கத்துல மட்டும்தான் போடணும், கிளாஸ்ல போடக்கூடாது. அவர் இருந்ததுனால எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? இல்லையா? அதனால தங்கத்துல போடணும். வளைகாப்பு முடிந்த பிறகு குழந்தை பிறக்கிறது. பிறந்த போது அந்த தொப்புள் கொடி அறுக்கணும் இல்லையா, அப்பாதான் அறுக்கணும். என்று நம்ம தொப்புள் கொடி அறுக்கிறோமோ அன்னைக்கு தீட்டு கிடையாது. அன்னைக்கு ஒரு யாகம் பண்ணணும், ஜாதகர்மான்னு ஒரு யாகம் பண்ணணும். அப்புறம் 11வது நாள் அதுக்கு பேர் வைக்கும் போது நாமகர்மான்னு பண்ணி அன்னைக்கு புண்ணியாக வச்சனம் பண்ணணும். இதெல்லாம் சம்ஸ்காரங்கள் ஒன்று எவ்வளவு அழகா. இதெல்லாம் கண்ணதாசன் அர்த்தமுள்ள இந்து மதத்திலையும் எடுத்திருக்காரு. பல விஷயங்கள். சரி, இப்ப வந்துடுறேன். என்னன்னா இவர் சொல்றாரு, இந்த சமயத்துல நம்ம சேர்ந்தோம்னா பிறக்கக்கூடிய குழந்தை அஷடா இருக்கும். அதுக்கு திதி சொல்றா, அஷடா இருந்தாலும் பரவாயில்ல சேர்ந்து உள்ளாங்கிறா.
இது ரௌத்ர முகூர்த்தம்னு பேரு. அப்புறம் கர்ப்பம் தரித்த பிறகு தான் அவளுக்கு தோன்றது, ஒருவேளை நம்ம கொஞ்சம் தப்பு பண்ணிட்டோமோ, அசடா குழந்தை பிறந்து விட்டோம்னா அதை எப்படி பேணி பாதுகாப்பது. அவரிடத்துல உபன்யாசம் பண்ணிட்டு இருந்தேன் பெங்களூர்ல. 2 தாய்மார்கள் என்கிட்ட வந்தா. முடிச்ச உடனே அவங்க கிட்ட பேசலாமாண்ணா, பேசுவோமாண்ணே. ஒரு பெண் சொன்னா, கல்யாணமாகி ஒரு 4-5 வருஷம் ஆயிடுத்து, குழந்தை இல்லை, அது கொஞ்சம் வருத்தமா இருக்குன்னா. குழந்தை இல்லைங்கிற வருத்தம் ஒரு பெண்மணிக்கு. அடுத்த பெண்மணி கிட்ட கேட்டேன், அதனாலதான் வருத்தம்னா, குழந்தை இருக்கிறதுனாலதான் வருத்தம்னா. ஏன்னா பிறக்கிற வரைக்கும் அது பிறக்குமான்னு தோணிடும், அது அசடா பிறந்த பிறகு ஐயோ இதுக்கு அப்படியே நல்லா இருந்துக்கலாமோ தோணிட்டு பாருங்க. இவளுக்கு தோன்றது, நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தை அஷடாக இருந்து விட்டால், துர்குணத்தோடு இருந்து விட்டால் என்ன செய்வதுன்னு ஆத்துக்காரர்கிட்ட கேட்கிறா. சுவாமி இதை கொஞ்சம் அமெண்ட் பண்ணலாமான்னு. அதுக்கு அவர் சொல்லிவிட்டார், ரௌத்ர முகூர்த்தத்துல சேர்ந்தபடியால் குழந்தை அஷடாதான் இருக்கும், ஆனால் உன்னுடைய பேரன் நல்லவனாய் இருப்பான், அந்த ஒரு ஆஸ்வாசப்படுத்திக்கோ. அதனுடைய ரீதியாகத்தான் 2 குழந்தைகள் பிறக்கிறா. ஒரு குழந்தைக்கு கண்ணு கொஞ்சம் மஞ்சமசேன்னு இருக்கு, மஞ்சளாக ஸ்வர்ண நிறத்துல இருக்கு. அவர் கிளம்பி போயிட்டார் பாருங்க. ஏன்னா தங்கமயில் சுவாமி இப்ப கூப்பிட்டுருவோம். ஸ்வர்ணத்துக்கு ஹிரண்யம்னு பேரு. ஹிரண்யத்தை போல், ஸ்வர்ணத்தை போல், பொன்னை போல் மஞ்சமசேன்னு கண் இருந்ததால் ஹிரண்யாக்ஷன் அவனுக்கு பேரு. இன்னொருவனுக்கு திருமேனி முழுக்கவே தங்கமயம் மாதிரி இருக்கு, ஒரு எல்லோயிஷா இருக்கு. இன்னைக்கும் சைனீஸ் சிவிலைசேஷனை புஸ்தகத்துல எழுதும் போது அது எல்லோ சிவிலைசேஷன் தான் எழுதுவாங்க, மஞ்சமசேன்னு இருப்பா. அதனால எல்லோவா இருந்து கொடுத்ததுனால ஹிரண்ய கஷிபூன்னு அவனுக்கு பேரு. 2 குழந்தைகள் இருந்தா. அல்ல ஹிரண்யாக்ஷன் ரொம்ப படுத்தி விட்டான். அந்த ஹிரண்யாக்ஷன் இறந்து விட்டான் வராகன் கையினால். இது யார் சுவாமி இந்த ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபுனா? இதுக்கு ஒரு சரித்திரம் இருக்கு. ஸ்ரீவைகுண்டத்துல பகவான் க்ஷீராப்தியில அவ்வளவு நல்ல சயன கோலத்துல இருக்கும்போது அந்த பெருமாளை சேவிக்கணும்னு சனகாதிகள் ஒரு முறை போகணும்னு நினைச்சார். சனத்குமாரால், சதுஷ்புருஷால் 4 பேர். அவ 4 பேர் போயிருக்கா. அன்னைக்குதான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு இருக்கா. நியூ ட்ரெயினிஸ் 2 பேரு, ஜெய விஜயன்னு பேரு, துவாரபாலகாள். அவளுக்கு இன்னும் ப்ரொபேஷன் பீரியடே முடியல, இன்னும் ட்ரைனிங்கே ஆரம்பிக்கல. அவ என்ன நினைச்சுட்டானா, யார் வந்தாலும் நிறுத்த வேண்டியதுன்னு. உடனே சனத்குமாராள் வரும்போது நிறுத்திட்டாங்க. நீங்க உள்ள போகப்படாது, ஷோமியோ பாஸ்போர்ட் அண்ட் ஷோமியோ விசான்னு சொன்னா. அவ சொன்னா, எங்களுக்கு வந்து we have got a different passport, எங்களை நீ ஸ்கேன் பண்ணினாலே நீ விட்டுடலாம். என்ன, நாங்கள்லாம் விசா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காமிக்கணுங்கிறது இல்லை, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காமிச்சாதான் SIR பூர்த்தி ஆகும், அதனால நீ காமிச்சு விட்டா. அவ மாட்டேன்னு விட்டா. எப்போது எங்களை நிறுத்தி வச்சு இவ்வளவு ஆணவத்தோடு குடுன்னு கேட்கறியோ சனத்குமாரால, உங்களுக்கு எத்தனை கர்வம். ஜெயவிஜயா சொன்னா, we are just doing our duty, எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய கர்த்தவியம் என்னவோ அதை தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். சனத்குமாராளுக்கு கோபம் வந்தது. சொல்லிட்டா, எப்போ இவ்வளவு கர்வம் நாங்க சொல்லியும் கேட்கலையோ, பூமியில் பிறப்பீர்கள். அந்த காலத்தை பூமியில் பிறப்பீர்கள்னு ஒரு பெரிய பனிஷ்மெண்ட். மாத்திர குழந்தை டெலிவரி ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். அவளுக்கு ஒரு பெரிய பனிஷ்மெண்ட். பிறப்பேன்னு சொல்லியாச்சு. அப்போ இங்க பெரிய விஷயம் நடந்துருக்கு வெளியில. சனத்குமாராள் சாபம் கொடுக்குறா, ஜெய விஜயாளுக்கு சாபம் கிடைச்சுடுத்து, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப பெருமாள் மெதுவா வர, எங்க ஊர் போலீஸ் மாதிரி காரியங்கள்லாம் ஒழிஞ்சவனு மெதுவா வர்றாரு. இப்படி கையெல்லாம் போட்டுண்டு, ஒரு பக்கம் தாயார் மேல கையை போட்டுண்டு, இன்னொரு பக்கம் கருடன் மேல கையை போட்டுண்டு, இதே வர்ணிக்கிறார் பட்டத்திரி ஸ்ரீமன் நாராயணியத்துல. மெதுவா வர, வந்த உடனே கேட்கிறார் என்ன ஆச்சுன்னு. நடந்தது சொல்றா. அப்ப பெருமாள் சொன்னார், இந்த மாதிரி நீங்க பேசியிருக்கப்படாது ஜெய விஜயாள், தப்பு. சனத்குமாராள் சொல்றா, நாங்களும் கோபப்பட்டிருக்கப்படாது. இதுல எவ்வளவு அழகா சுமூகமா ஒரு விஷயம் நடக்குது பாருங்க. மேனேஜ்மெண்ட்ல ஒரு விஷயம் இருக்கு. யாரெல்லாம் MBA படிச்சிருக்கீங்களோ, யாரெல்லாம் படிக்க போறீங்களோ, இல்லட்டா MBA படிக்காமலே ஒரு புஸ்தகம் இருக்கு, The 7 Habits of Highly Effective Peopleன்னு சொல்லிட்டு ஸ்டீஃபன் கவிங்கிறவர் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காரு. ஒரு பெரிய மகா, வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல ஒருத்தர் எழுதியிருக்காரு. அவர் சொல்ற, ஒரு பெரிய ஆண்டர்பிரனர் சீதாராமன் சார் வந்து ஒரு பெரிய ஆண்டர்பிரனர். இந்த ஆண்டர்பிரனருங்கிறது இங்கிலீஷ் வார்த்தை இல்லை. இங்கிலீஷ்ல பாதி வார்த்தை இங்கிலீஷே இல்லை, எக்ஸிட்னு இருக்கும், அது லாட்டின். ஆண்ட்ரே அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு ஜெர்மன்ல, பிரனாரே
அப்படின்னு ஒரு வார்த்தை, இந்த ஆந்திரப்ரனார் அப்படின்னு சொன்னா ஆந்திரப்ரனார் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அது இங்கிலீஷ் வார்த்தை இல்லை. ஆந்திரப்ரனாரா ஒரு தொழில் நடத்துறீங்கன்னா ஒரு பெரிய லட்சணம் என்னன்னா, உங்க தொழிலாளி யாராவது தப்பு பண்ணிவிட்டா ஃபர்ஸ்ட் யூ ஷுட் ஓன் இட். அவர் அப்படியே திரஸ்காரம் பண்ணி விட்டுறக்கூடாது, நான் சொன்னேன் கேட்கலன்னு விட்டுறக்கூடாது. பெருமாள் சொல்றார், ஜெய விஜயாள் பண்ணது நான் பண்ண தப்பு கூடாது. சனத்குமாரால் ஆடி போயிடுறா, என்ன சௌலபியம் பகவானே உனக்கு, அவா பண்ண துர்குணத்துக்கு நீ பொறுப்பேத்துக்கிறியா அப்படின்னா நாங்க ஏத்துக்க வேண்டாமா, நாங்களும் திருப்பி கோவப்பட்டிருக்க கூடாது. இதே விஷயத்தை தான் ஆண்டாள் 15வது பாசுரத்துல சொல்றார். எல்லே இளங்கிளியே. அமெரிக்காவுக்கு போகும்போது அங்க ஒருத்தர் கேட்டார், இத்தனை ஆண்டாள் உலகத்தை பாடியிருக்காளே எங்க ஊரை பாடியிருக்காளான்னு கேட்டார். நான் சொன்னேன், இந்த பாசுரமே உங்க ஊர் பாசுரம் தான். எல்லே லாஸ் ஏஞ்சலஸ் எல்லே இளங்கிளியேன்னு பாடியிருக்கா, இதை விட வேற என்ன மங்களாசாசனம் வேணும்? எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ, இன்னுமாடி நீ தூங்கிட்டு இருக்க, சில் என்று அழகியல் மின் காலங்கார்த்தால டோன்ட் டிஸ்டர்ப் மீன். அது இன்னொரு பொண்ணு சொல்றா, வெளியில இருக்கிறவோ இன்னும் தூங்குறியான்னு கேட்கிறா, உள்ள இருக்கிறவோ காலங்கார்த்தால கத்தாதேங்கிறா. எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ, சில் என்று அழையல் நங்கை நீர் போதருகின்றேன் வல்லே உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே. 2 பேருக்கும் கொழா அடி சண்டை. இதையா உட்காந்து திருப்பாவையில படிக்கிறோம்னா இல்ல, அடுத்த வரி நானேதான் நாயிடுக, நான் தான் அந்த தப்பு பண்ணேன்னு வச்சுக்கோங்க. half the fights will come down when you finally say I have done it, leave me. இந்த இடத்துல பெருமாள் சொல்ற, நான் தப்பு பண்ணிருக்கேன். உடனே சனத்குமாராள் சொல்றா, இல்ல நாங்க தப்பு பண்ணிவிட்டோம், கொடுத்த சாபம் கொடுத்தது தானே. அப்ப எப்படி இவாளை பூமிக்கு அனுப்புறதுன்னா, அவ சொல்லிட்டா வைகுண்டத்தை விட்டுட்டு யாராவது பூமிக்கு போவாளா? நிறைய ஜன்மாக்கள் எடுக்கணுமே. ஆமா, நீ பரம பக்தனா நிறைய ஜன்மாக்கள் எடுக்கலாம். அப்ப பகவான் ஒரு ஆப்ஷன் கொடுக்குற. ஒருவேளை ஆப்ஷன் 1 ஃபெயில்ஸ் அப்படின்னா ஆப்ஷன் 2 கொடுக்குறேன். 3 ஜன்மால என்னை பற்றி விஷவு பாடியே நீங்க மறுபடியும் வைகுண்டத்துக்கு வந்துடலாம். பல ஜன்மாக்கள் பக்தனா எடுக்கலாம், இல்லடா விஷவு பாடினே 3 ஜன்மா. ஆப்ஷன் 2 இஸ் பெட்டர். பேக் டு பெவிலியன் வரணும்னா 3 ஜன்மா திட்டின்டே இருக்கலாம். நீங்க மட்டும் திட்டுவேளா? இல்ல உங்க ஆத்து மாமி கோவிலுக்கு போவோம், பிள்ளை மட்டும்தான் திட்டுவார் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அதனால இது பண்ணி முடிச்ச உடனே இவாதான் ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபுவா பிறந்திருக்கா. அதுல ஹிரண்யாக்ஷன் போயிட்டா, ஹிரண்யகசிபு பொழைச்சிருக்கா. ஹிரண்யாக்ஷனுடைய மியூட்டிலேட்டட் பாடி வராகம் அன்னைக்கு பாசி தூர்த்து கிடந்த பார்மகற்கு பண்டொரு நாள் மாசுடம்பின் நீர்வாரா மானமிலா பன்றியாம் தேசுடைய தேவர் திருவரங்க செல்வனார் பேசியிருப்பனகள் பேர்க்கவும் பேராவேன்னு ஆண்டாள். 2 பிறை பக்தி நிமிர்ந்ததொப்ப கோலவராக முன்னாய் இளம் கொட்டிடங்கொண்ட எந்தாய் நீலக்கடல் கடைந்தாய் உண்மை பெற்றினி போக்குவரோன்னு ஆழ்வார் எடுக்கிறார். அந்த பிறையால் அவனை கொன்று தீர்த்த அந்த ஹிரண்யாக்ஷனுடைய உடல் இருக்கும் போது அந்த ஹிரண்யாக்ஷனுடைய பத்னி ருஷாபானுன்னு பேர். அவ அழற, ஐயோ இந்த சமுதாயத்துக்கு எத்துணை துன்புறுத்தினான் இவர் போயிட்டாரே அப்படின்னு. இப்பேற்பட்ட ஆன்டி சோஷியல் எலிமெண்ட் இழந்துட்டோமே, இன்னும் வள்ளுவர் கோட்டத்துல யார் போய் உட்காருவா? இவ அழுத போது அம்மா மாமியாரும் சேர்ந்து அழற, ஐயோ என் புள்ள போயிட்டானே திதி. அப்ப பின்னாடியிலேன்னு ஒரு குரல் கேட்கறது, ஆத்மாங்கிறது நித்தியம், ஷரீரம்ங்கிறது அனித்தியம். ஒரு இலையிலிருந்து மற்றொரு இலைக்கு ஒரு புழு தாவி செல்வது போல் ஆத்மாவும் ஒரு சரீரத்திலிருந்து மற்றொரு சரீரம் போகும். ஆத்மா அழியாது, சரீரம் மட்டும்தான் அழியும். அழியக்கூடிய சரீரத்தை நினைத்து அழுது பிரயோஜனம் இல்லை, அழியாத ஆத்மாவை சிந்திப்பதுதான் பகவத் தியானம். ஒரு குரல் கேட்கறது. யார் சார் இவ்வளவு நல்லா பேசியிருக்காருன்னா ஹிரண்யகசிபு. ஹிரண்யகசிபுவை இவ்வளவு நல்லா பேசியிருக்காருன்னா ஹிரண்யகசிபு சில சமயங்கள், ஏன்னா கஷ்யபர் பிள்ளை நல்லா சாஸ்திரம் முடிச்சிருக்காரு. ஆனா அது என்னன்னா இப்பெல்லாம் சைக்காலஜிஸ்ட் கிட்ட போனா ஒரு விஷயம் சொல்றாங்க, மூட் ஸ்விங்ஸ். என்னன்னா கொஞ்ச நாள் நல்லா இருப்பா, கொஞ்ச நாள் யாரும் இவாளா இப்படி ஆயிடுறா. ஒரு பாட்டு எழுதியிருக்காரு எங்க ஆழ்வார்பேட்டை ஆண்டவர், கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை தான் எழுதியிருக்காரு. விஷயம் தெரிஞ்சவர் தான். சில சமயங்கள் புரியுற மாதிரி பேசுவார். அதனால என்னன்னா இப்படி ஒரு
இடத்தை எடுத்து சொல்லி நல்ல ஞானம் ஹிரண்யகிஷ்புவுக்கு. ஆனா உடனே சொல்றான், இவ்வளவுலாம் உபதேசம் பண்ணிட்டு, கூட்டேகிதே விஷ்ணு, என்ற விஷ்ணு என்னுடைய பிராதாவை கொன்று தீர்த்தானோ அவனை நான் பழி வாங்குவேன். பழி வாங்கணும்னா என்ன பண்றது? பலம் வேணும். யூ நீட் பவர். ஆபஸ்தம்பர், போதாயனர், அகஸ்தியர், பராசரர், வால்மீகி, வசிஷ்டர் போன்ற மகான்கள் ஸ்மிருதியில சொன்ன ஒரு நித்திய கர்மா என்னது? போனை சார்ஜ்ல போடுறது. ஏன் ராத்திரி என்ன பண்றோமோ இல்லையோ அது மறக்காம ஒண்ணு இன்வாலண்டரியா ஒண்ணு பண்ணிடுவோம் பாருங்க. ராத்திரி போன உடனே அதுக்குன்னு ஒரு வயர் இருக்கும், ஆதிசேஷன் மாதிரி ஒண்ணு வந்துடும். அதை இதுல சுருகி இல்லையா ராத்திரி வச்சாதான் அது அடுத்த நாள் காலத்தால முழு பலத்தோட இருக்கும். சாயங்காலம் ஆக 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 சக்தி குறைஞ்சிருக்கு. அப்ப சக்தி வேணும், தபஸ்யா வேணும். அப்படின்னா நமக்கு சக்தி இருந்தால்தான் அவனோட போரிட முடியும் என்பதற்காக ஹிரண்யகசிபு ஆத்த விட்டு கிளம்பி போறார் தபஸுக்கு. அப்போ அவனுடைய பத்னி கயாது வந்து சொல்றா, சுவாமி ஐ அம் பிரெக்னன்ட்ங்கறா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அவர் ட்வீட் பண்ணிடுறார். ட்வீட் பண்ணிட்டு அவளை விட்டுட்டு அரண்மனையில விட்டுட்டு ஹிரண்யகசிபு கிளம்பிடுறார். கிளம்பின பிறகு நேர பிரம்மாவை நோக்கி தபஸ். இதை ஆழ்வார் எடுக்கிறார். அசுராளுக்கு என்ன பெருமைன்னா they were extremely hard working. உழைப்பு. ஒரு வரம் பெறுவதற்கு என்னெல்லாம் பிரயத்தனம் பண்ணணுமோ பண்ணுவாங்க. அது அவங்கிட்ட கத்துக்க வேண்டிய விஷயம். உழைப்பா. ஆனா அது அப்புறம் எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியாது. நம்ம பல பல எம்என்சிஸ், மல்டிநேஷனல் கார்பரேஷன்ஸ்ல பார்த்தோம்னா, பெரிய ஒரு ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன்ல படிச்சிருப்பார், பெரிய ஒரு ஐவி லீக் யூனிவர்சிட்டியில எம்பிஏ பண்ணிருப்பார். கடைசியில அவர் மாட்டின் இருக்கிற ஸ்கேம்ல பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனி உடைய ப்ராஜெக்ட்ஸை அவருடைய குடும்பத்திலேயே இன்னொரு சிஸ்டர் கம்பெனி உருவாக்கி அவளுக்கு டைவர்ட் பண்ணிடுவார். நமக்கு என்ன தோணும்னா, இவ்வளவு படிச்சிருக்கிறவா இந்த காரியம் பண்றாளே, that is what causes anxiety and anguish. கற்றதனால் ஆய பயன் என் கொள். படிச்சதுனால என்ன பிரயோஜனம்? ஹிரண்யகசிபுவுக்கு இவ்வளவு சாஸ்திரம் தெரியுது, ஆனா உழைக்கிறான், உழைப்பு இருக்கு. ஆனா அவனுக்கு என்னன்னா பகவான பழி வாங்கணும். அதுக்கு என்ன வழி? பிரம்மாவை நோக்கி தபஸ் இருப்பது. ஜெகத்பிதா பிரம்மா அவர்கிட்ட ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, ஷோட்டா ரீசார்ஜ், ஃபுல் டாக் டைம். நீங்க ஞாபகம் இருக்கா? 2010-11 எல்லாம் வரும். கொஞ்சமா ரீசார்ஜ் பண்ணா ஃபுல் டைம். கொஞ்சமா தபஸ் பண்ணா போறோம், உடனே சந்தோஷப்படுவார், சட்டுன்னு சந்தோஷப்பட்டுருவார். ஆஷு தோஷி, அந்த காலத்துல கவிஞர்கள்ல உடனே கவிதை எழுதலாம்னு வச்சுக்கோ, அவளுக்கு ஆஷு கவின்னு பேரு. எங்க ஆச்சாரியன் கருணாகர ஆச்சாரியாருடைய திருத்தந்தையார் ஸ்ரீநிதி சுவாமி ஆஷு கவி, உடனே கவிதை எழுதிடுவாங்க. ஆஷுனா உடனே. எவன் ஒருவன் ஆஷு உடனே சந்தோஷப்படுறானோ அவனுக்கு ஆஷு தோஷ் அப்படின்னு பேரு. இன்னைக்கும் நீங்க நிறுவனங்கள்ல மகாராஷ்டிராலே நிறைய பேருக்கு ஆஷு தோஷ்னு பேர் இருக்கும். பிரம்மாவை நோக்கி தபஸ் இருந்தால் பிரம்மா பிரத்யக்ஷமானார். அவர் கேட்டார், ஹிரண்யகசிபு உனக்கு என்னப்பா வரம் வேணும்னு? ஷாகா வரம் தா. இந்த மாதிரிலாம் அசைத்தனமா வரமே கேட்கப்படாது. When you are born and when you are living, each one should aspire. வேண்டிக்கணும் பகவான் கிட்ட, நம்மளை சுத்தி இருக்கவாளுக்கு எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்காமல் இந்த ஆத்மா பிரியணும். எவ்வளவு பெரிய விஷயம். உதாரணம் சொன்னார், சார் வேஸ்டா நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துட்டேன், ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 5 lakhs கவரேஜ், இந்த வருஷம் யூஸே பண்ணல சார். இந்த பிரகஸ்பதியை கொண்டு எங்க வைக்க? 5 லட்சத்தை யூஸ் பண்ணலையா? அது என்ன ஹாஸ்பிட்டல்லையே படுத்துட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். எங்க காலத்துல எங்க பாட்டி கொஞ்ச நாள் படுத்துட்டு இருந்தா, நாங்கள்லாம் ஏதோ எங்களால முடிஞ்சதை எங்க பாட்டியை பார்த்துட்டு இருந்தோம். பாட்டியை பார்க்கறதுக்கு உறவுக்கார 4 பேர் வருவா பாருங்க. வரும்போது சாத்துக்குடி எல்லாம் எடுத்துட்டு வந்தா. அவ கதவை திறக்கும் போது அவ கையில சாத்துக்குடி, கையை வாங்கிட்டோம். இது யாருக்குன்னு? உங்களுக்குன்னா. ஏன்னா பாத்துக்கிறவாளுக்கு சாத்துக்குடி ஜூஸ் வேணுமா இருக்கு, ஏன்னா நமக்கு தெம்பு வேணுமா இருக்கே. அதுல சாகா வரமெல்லாம் அசடுத்தனம். அதுக்கு ஒரு வள்ளுவனாருடைய குரலை சொல்லுவார், யாதனையும் யாதனையும் நீங்கியான் நோதல் அதனையும் அதனையும் இளன்.
எந்த வஸ்துவால உனக்கு சந்தோஷம் வருதோ, எந்த வஸ்துவால உனக்கு துக்கம் வருதோ, துக்கம் வர வஸ்துலேருந்து சுகத்தை அனுபவிப்பதை நிறுத்தி. மழை வருதுன்னு வச்சுக்கோங்க, வருதா தெரியல, இன்னைக்கு ஒரு நாள் வருதுன்னு வச்சுக்கோங்க மழை, சாயங்கால வேளை இந்த காத்து அடிச்சுட்டு மழை ஜிலு ஜிலுன்னு கொட்டுறது, அந்த கடலை மாவுல போட்டு அதை பஜ்ஜி பண்ணி சாப்பிட்டேன்னா எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? அத 4 பஜ்ஜி சாப்பிட்டு பிளட் டெஸ்ட் எடுங்கோ. யஜுர்வேதத்துல 2 உண்டு, கிருஷ்ண யஜுர்வேதம், சுக்ல யஜுர்வேதம். கொலஸ்ட்ரால்ல 2 உண்டு. குட் கொலஸ்ட்ரால் உண்டு, பேட் கொலஸ்ட்ரால் உண்டு. எது குட்டோ அது நம்ம கிட்ட இருக்காது, பேட் எதுவோ ஜாஸ்தி இருக்கும். அப்படின்னா பேட் கொலஸ்ட்ரால் ஏற்பட்டதுக்கு காரணம் பஜ்ஜி. ஏன்னா எனக்கு பஜ்ஜியை பிடிச்சிருக்கு, அதனால வள்ளுவர் சொல்லிட்டார், பஜ்ஜியிலேந்து வர சுகத்தை விட்டு விட்டால் பஜ்ஜியிலேந்து துக்கமும் வராது. அதேதான் எங்க ஆச்சாரியன் சொல்வார். நான் சொல்லுவேன், என் பொண்ணு என்ன சார் சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிறேன். எங்க ஆத்து பொண்ணும் நல்ல குழந்தை, அவளுக்கு நாங்கள் ஆத்த குழம்பு சாத்துலாம் பண்ணிக்கிட்டு அது சாப்பிட மாட்டேங்கிறா, இல்லை பீட்சா பாஸ்தா தான் சாப்பிடுறேன். நான் சொன்னேன், எல்லாம் சோனியா காந்திக்கு தான் மாட்டு பொண்ணா போகும், இல்லை இட்டாலியன் ஃபுட்டு தான் சாப்பிடுறது, ஆற்று இருக்கக்கூடிய நம்ம அது தெளிக்க சாப்பிட மாட்டேங்கிறது. அப்போ நான் எங்கள் ஆச்சாரியன் சொன்னேன், என்ன சார் பண்ணுறதுன்னு. இதை பாரு, ரொம்ப அட்டாச்மெண்ட்டே வச்சுக்காத. நீ உன் பொண்ணு மேலே ரொம்ப அட்டாச்மெண்ட் வச்சுக்கிறதுனால தான் அவள் பண்ணுற சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் நீ தப்பு கண்டுபிடிச்சுட்டு இருக்க. டிட்டாச் அட்டாச்மெண்ட்டோட இது அப்படி உபதேசம் பண்ணிட்டா நம்ம பெரியவாழ்லாம். ஆனா இந்த ஹிரண்யகசிபு பிரார்த்திக்கிறான் பிரம்மா கிட்ட, சாகாவரத்தை துடு. பிரம்மா சொல்லிட்டார். அவர் பிராக்டிக்கலா ஒரு விஷயம் சொன்னார், என்கிட்ட அது இருந்தா தானே உன்கிட்ட கொடுக்கறதுக்கு எனக்கே போஸ்ட் மாறும். அத்ய பிரம்மணா த்விதீய பரார்த்தே ஸ்வேதவராக கல்பேன்னு சங்கல்பம். பிரம்மாஸ் பொசிஷன் கீப்ஸ் சேஞ்சிங். அதே பிரம்மா இருக்க மாட்டார். அடுத்தடுத்து பிரம்மா அவ வந்து ஒரு 1000 அஸ்வமேதம் பண்ணி விட்டாருன்னா அடுத்த பிரம்மா வந்துருவார். எனக்கே சாகாவரம் இருக்கு இல்லப்பா, நான் உனக்கு எப்படி கொடுப்பேன்? இன்ஜினியரிங்ல யாரெல்லாம் இங்க இன்ஜினியர் படிச்சிருக்கேன் தைரியமா தூக்குங்க. அதுக்கு மேலே நான் ஒன்றும் கேள்வி கேட்க, அது ரொம்ப பயந்து யோசிச்சு யாரெல்லாம் இன்ஜினியரிங் பண்ணியிருக்கீங்களோ அடியனும் பண்ணிட்டேன். மை டீபஸ்ட் கண்டலன்சஸ். ஏன்னா இன்ஜினியரிங்ல 4வது செமஸ்டர்ல காலேஜ் மாறும், ஆப்டிமைசேஷன் ஒரு கோர்ஸ் உண்டு. அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஆப்டிமைஸ் பண்ணணும். இவன் என்ன கேட்டான், ஷாகா வர வேண்டும்னா பிரம்மா கொடுக்க முடியாது, இவங்கிட்ட இல்லைன்னு விட்டார். அதை வேற விதமா எப்படி கேட்கலாம்? நாந்தர் பகிர் திவானரத்ரவபி. பிரம்மா, எனக்கு மரணம் என்பது பகலிலும் கூடாது, இரவிலும் கூடாது. பிரம்மா கொஞ்சம் குழம்பி போயிட்டார். நம்ம பண்ண சிருஷ்டியில 2 தானே இருக்கு, பகல் இரவு இல்லையா, டே டைம் நைட் டைம். அதுக்கு தானே நம்ம AM PM வச்சுப்போம். இது என்ன, பகல்லையும் சாகப்படாது இரவுலையும் சாகப்படாதுங்கிறாரு. அடுத்த வரம் என்ன வேணும்னு கேட்டார், மனுஷனால கூடாது, மிருகத்தால கூடாது. மனுஷியா யாரும் இவனை வதம் பண்ணப்படாது. மிருகம் இப்ப இந்த பிட்புல்னு டாக் பிரீட்ஸ் எல்லாம் அது கடிச்சும் இவன் செத்து போகப்படாது. ஆத்துக்கு வெளியிலையும் சாகப்படாது, ஆத்துக்கு உள்ளேயும் சாகப்படாது. பிரம்மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வெறுக்குது. அதாவது நம்ம பவருக்கு மேல ஒரு விஷயத்தை ப்ராமிஸ் பண்ணிவிட்டோம்னா we will be questioned. அதனாலதான் எலெக்ஷன் ப்ராமிஸ் கூட பார்த்து கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் யூ ஷுட் சி. இது வந்து ஜென்ரலி நான் சொல்றேன், எந்த மாநிலம் தேசத்துக்கே நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரெஷரியில எவ்வளவு இருக்கு, இது கொடுத்தா நம்மளால முடியுமா, கேபெக்ஸ் எவ்வளவு அலோகேட் பண்ணியிருக்கோம், எவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அலோகேட் பண்ணுவோம், இதெல்லாம் பண்ணிட்டு தான் நம்ம ப்ராமிஸ் கொடுக்கணும். ஜெயிச்சா போறோம்னு கொடுத்தா அப்புறம் நமக்கு என்ன ஆயிடும், கொடுக்கறதுக்கு கஜானா இருக்காது, சண்டை போட்டுட்டே இருக்க வேண்டியதுதான். இந்த இடத்துல சொல்றார், நம்ம கேட்கலாம், ஹிரண்யகசிபு பகலிலும் சாகக்கூடாது, இரவிலும் சாகக்கூடாது, வீட்டுக்கு வெளியிலையும் கூடாது, உள்ளேயும் கூடாது, ஆகாசத்தில் கூடாது. சாஸ்திரத்துல ஆகாசம்னா ஸ்கை கிடையாது, ஆகாசம்னா ஸ்பேஸ். இதெல்லாம் ஆகாசம் தான். நீங்க ஆகாஷ்னா மேல பார்க்காதீங்க, அது ஆகாஷ் இல்ல. ஆகாசம்னா இதுதான், இந்த வெளி இருக்கு பாருங்க, இந்த வாய்ட் ஸ்பேஸ், இதுக்கு ஆகாசம்னு பேர். இல்லையே இதுல காத்து இருக்குன்னா காத்து நிறைஞ்சு இருக்கு. Air has pervaded the space. ஆகாசம், ஆகாசத்திலும் கூடாது, பூமியிலும் கூடாது.
பகலிலும் கூடாது, இரவிலும் கூடாது, வீட்டுக்கு வெளியிலும் கூடாது, உள்ளேயும் கூடாது, ஆகாசத்திலும் கூடாது, பூமியிலும் கூடாது, மனிதனால் கூடாது, மிருகத்தால் கூடாது, உயிர் உள்ளதால் கூடாது, உயிர் அற்றதால் கூடாது. இப்ப பாம்பை போட்டேன்னா பாம்புக்கு ஞானம் இல்லை, அது அச்சேதனம். பாம்பு போட்டாலும் செத்து போகக்கூடாது. ஒரு கிங் கோப்ரா கடிச்சாலும் போகக்கூடாது. இப்படிலாம் வரம் கேட்டிருக்கோம். பிரம்மா சொன்னது ஏதாவது விட்டு வச்சிருக்கியாப்பா? அவர் ரொம்ப ஞானியா ஒரு விஷயம் சொல்றேன்னு சொன்னா, நீ படைத்த எந்த ஒரு படைப்பாலும் கூடாது. பிரம்மா மூச்சு விட்டார். இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், உலகம் முழுக்கமான இந்த உலகத்தை, முழு உலகத்தை, சேதனா சேதனங்களோடு கூடிய இந்த உலகத்தை படைத்தவன் பிரம்மா. மேத்தமேட்டிக்ஸ்ல 9th ஸ்டாண்டர்ட்ல செட் தியரின்னு ஒண்ணு வரும். அப்போ அதுல வென்னு ஒரு மேத்தமெட்டிஷியன் இருந்தார். அவர் வென்னுங்கிறவர் ஒரு டயக்ராம் கண்டுபிடிச்சார். அதுல என்ன, செட் A 1 2 3, செட் B 3 4 5 இன்டர்செக்ஷன் ஒண்ணு வரும். 3 ரெண்டுத்துக்கும் காமன். இதுக்கும் அப்பாற்பட்டு ஒரு யூனிவர்சல் செட்னு ஒண்ணு இருக்கும். A இன்டர்செக்ஷன் B ஹோல் காம்ப்ளிமெண்ட் இருக்கும். இப்ப யாராவது நடுவில் வந்து கேட்டா அவளுக்கு இது உபன்யாசமானே சந்தேகம் வந்துடும். மேத்ஸ் கிளாஸ் இல்ல எடுத்துட்டு இருக்காரு இவர். எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, நம்ம தர்மம்ங்கிறது சயின்ஸ் மேத்ஸோடு கலந்த ஒரு மதம். கணபாட்டின்னு பேர் இன்னைக்கும் வேதம் சொல்லக்கூடிய வாழ்க்கைன்னா என்னோட சொல்றார். ஆழ்வார் திருவிழுக்கூச்சிருக்கைன்னு ஒரு பிரபந்தம் 6வது முதல் கும்பகோண பெருமாள் மேல பாடினார். அது ரதபந்தம்னு பேர், ஒரு சேரியட் மாதிரி பாடினார். ஆரியபட்டர் வந்து ஒரு யஜ்ஞவேதிகையை வளர்க்கும் போது சதுரதிக சதம் அஷ்டகுணம் துவாசஷ்டி சஹஸ்ராணாம் துவே அயுதஸ்சன் 4 more than 100 multiplied by 8 added to 62,000 and divided by 20,000 சொல்லிட்டு 3.14165 வேல்யூ கொண்டு நிறுத்துறாங்க. நம்ம ரிஷிகள்னா அவ போட்டு இருக்கிற ட்ரெஸ் சாதாரணமா இருக்குமே ஒழிய, ரொம்ப சிம்பிளா இருப்பா. ஃபவுண்டேஷன் இருக்காது, ஐ ஷேடோ இருக்காது, PRP ட்ரீட்மெண்ட் இருக்காது, சென்ட்ரிஃபியூஜ் பண்ணிருக்க மாட்டா. They might have not straightened their hair. There would be no rollers, but they were extremely well read. இவன் நினைத்தான் பிரம்மாவின் சிருஷ்டிங்கிறது யூனிவர்சல் செட்னு. அவனுக்கு தெரியாம போயிடுச்சு. அந்த யூனிவர்சல் செட்டுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் இருக்கு. இந்த பிரம்மாவை படைத்தவன் ஒருவன் இருக்கின்றான். ஆயிடுச்சு. பிரம்மா ததாஸ்துன்னு விட்டார். இவனுக்கு நினைப்பு மரணத்தை ஜெயிச்சுட்டோம்னு ஆத்துக்கு வரான். இந்த ஆத்துக்கு வரத்துக்குள்ள 2.5 வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா அது பெரிய ஆன்சைட் ப்ராஜெக்ட் மாதிரி அவன் போயிருக்கான். அங்க என்ன இருக்குன்னா, கர்ப்பவதியா கயாது இருந்திருக்கா. கர்ப்பவதியா கயாது இருந்த போது இந்திரன் ஒரு வேடம் தரித்து இவளை கடத்தி செல்லலாம்னு வந்திருக்கு. இந்திரனுக்கு இந்த கிட்னாப் பண்றதுலாம் சகஜம். அவளுக்கு இந்த கர்ச்சீஃப்ல அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோமே. அடியேனே வந்து எங்க பாட்டியாச்சுக்கு பெங்களூருக்கு போகும்போது 2000 2001 ஆஃப்ல என்ன ஒரு விருந்தாவன் எக்ஸ்பிரஸ்னு ஒரு ட்ரெயின் உண்டு. அதில் ஏற்றி விட்டுருவாங்க. அப்போ இந்த ஸ்டேஷன்லாம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும், யாராவது பிஸ்கெட் கொடுத்தா சாப்பிடாதீங்கோ. கேட்டுக்கழுவது அந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு குளோரோஃபார்ம் மாதிரி வச்சு அவளை மயக்கம் போட வச்சு, அந்த கயாது கர்ப்பவதியா இருந்த ஹிரண்யகசிபுவின் பத்னியான கயாதுவை கடத்திண்டு இந்திரன் ஐராவதங்கிற 4 தந்தங்களோடு கூடிய ஆனை, 4 tusked elephant, அதுல அவளை வச்சுட்டு கூட்டுன்னு போறான். நாரதர் அப்போ வந்து இருக்க மார்க்கெட்டிங்லயே ஒண்ணு உண்டு, பிராண்ட் லேப்னு பேரு. ஒரு பிராண்டுனா அது சொல்லிண்டே இருக்கணும். நீங்க மார்க்கெட்டிங் படிச்சீங்கன்னா கோட்லர்னு ஒருத்தரை பத்தி படிப்பேன், வாயில அந்த வார்த்தை வந்துட்டே இருக்கணும். அதனாலதான் அந்த காலத்துல எல்லாம் வந்து சூப்பர் சிங்கர், ஏர்டெல் வழங்கும் சூப்பர் சிங்கர் அப்படின்னு சொல்லுவா பாருங்க. ஏன்னா சூப்பர் சிங்கரை வாழ்க்கணும் இல்ல, அது ஏர்டெல். உங்களுக்கு எந்த பாட்டை பிடிக்கும் அப்படின்னு பெப்சி உமான்னு தானே பேரு. அப்போ உமாக்கு எங்கேயும் பெப்சி, பெப்சி அப்போ பெப்சி உமாவே இல்லை. ஆனா அந்த பெப்சியோட ஒரு சம்பந்தம் இருக்கு பாருங்க. வெண்ணிராடைன்னு ஒரு படம் இருந்தது. அந்த படத்துக்கு என்னன்னா வெண்ணிராடை மூர்த்தின்னு பேர் இருந்துருச்சு. இதெல்லாம் ஒரு மார்க்கெட்டிங்ல ஒரு டெக்னிக். ஒரு பிராண்டுங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆகணும்னா அதை நீங்க உங்க கஸ்டமர்ல வச்சுட்டே இருக்கணும். விஸ்வாசம் நம்புங்கோ, நான் சொல்லிட்டேன் பாருங்க. இதுவும் பிராண்டு தான். ஒரு பிராண்டிங், அதுக்குதான் இப்ப லோகோன்னு வச்சுப்போம். நாரது தான் ஃபர்ஸ்ட் பிராண்ட்ல கண்டுபிடிச்சவர். நாராயண நாமத்தை
உலகம் முழுக்க பிரச்சாரம் பண்ணவர் அவர் தான். வரநாரத நாராயண ஸ்மரண நந்தானுபவ முகல வரநாரத நாராயண ஸ்மரண. அந்த நாரதர் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கும் போது ஐராவதம்ங்கிற ஆணைய பாக்குறார், இந்திரனை பாக்குறார். இந்திரன் பக்கத்துல ஒரு பொண்ணை பாக்குறார். பார்த்துட்டு கேட்கிறாரு, இது உங்க ஆத்து மாமி சச்சி மாதிரி இல்லையே. ஆமாண்ணா, இது சச்சி இல்லை, ஹிரண்யகசிபு வைஃப். அவளை எதுக்கு நீ கூட்டின்னு வர? இல்ல நான் கடத்திட்டு இருக்க. ஐயோ இந்திரா, what is this? Why do you do this? இல்லைன்னா அவள் ஹிரண்யகசிபுவின் பத்னி, கர்ப்பம் தரித்திருக்கிறாள். அவள் கர்ப்பத்தில் வளரக்கூடிய சிசு அவனுடைய சிசு. இது அவனை போலத்தானே இருக்கும். இந்த பெண் கர்ப்பத்துக்குள்ள வளரக்கூடிய குழந்தையின் நடத்தைக்கு நான் பொறுப்பு. நான் இவளை என் ஆசிரமத்துக்கு பர்ணசாலைக்கு அழைத்து செல்கின்றேன்னு கூட்டம் போயிட்டேன். அவ கொஞ்ச நாள் யாரும் இந்த படத்துல வர வழி முடிச்சு பார்த்தா, நான் எங்க இருக்கேன்? கல்யாணி நர்சிங் ஹோம்ல. எங்க இருக்கோ? இவருடைய பர்ணசாலையில இருக்கா. முழுக்க தினமும் தன்னால முடிஞ்சத. பிற்காலத்துல ராமாயணத்துல கர்ப்பவதியா இருந்த சீதைக்கு வால்மீகி எப்படி சுஷ்ரூஷ பண்ணாரோ, நாரதர் முன்னாடி கயாதுக்கு பண்ணார். நிச்சயப்படி அவளுக்கு என்னெல்லாம் அவ தெளிவு பண்றவா வந்து கேட்பா, அவனுக்கு என்னமா வேணும்? அவ சொல்லுவா, இன்னைக்கு let me have some nachos with cheese dip. இன்னைக்கு நான் லசானியா சாப்பிடுறேன், இன்னைக்கு நான் பருப்பு உருண்டை குழம்பு சாப்பிடுறேன், இன்னைக்கு நான் வந்து ஒரு ரபடி சாட் சாப்பிடுறேன், எல்லாம் சாப்பிட்டேன். இன்னும் ஒண்ணு தப்பு பண்ணி விட்டார் நாரதர். சாப்பாடு போட்டுட்டு அவளுக்கு உபன்யாசம் பண்ணார். அது பெரிய டேஞ்சர் தெரியுமா? உபன்யாசம் கேட்டுட்டு தான் சாப்பாடு போடும். ஏன்னா நீங்க சாப்பாடு சாப்பிட்டு வந்தேன்னா என்ன கேட்பேன்? அப்படியே பரம்பரை சிந்தனையில இருப்பேன். அவன் சாப்பிட்டு உட்காந்து கேட்போம். இன்னொன்று, உபன்யாசத்துக்கு ஒரு பெரிய டிராபேக், ஆடியன்ஸ்ல நிறைய பேர் இருக்கணும். ஒருத்தர் மட்டும் இருந்தாருன்னா அவருக்கு மூக்கு சுழிஞ்சுக்க கூட முடியும், அதையே பார்த்துட்டு வேணும். இவ கேட்டு இருக்கா, நல்லா தூங்கி விட்டா. அப்பதான் சிஷ்டாச்சார பரம்பரையில ஒண்ணு சொல்வா, though she was asleep, though she fell asleep, கர்ப்பத்துல இருந்த சிசு கேட்டு இருந்தான். ஜாயமானம் ஹி புருஷம் எம் பஷ்யே மதுசூதனஹா சாத்விகா சது விக்னேயா சவை மோக்ஷார்த்த சிந்தகான்னு புராண வச்சனம் ஆழ்வார் எடுக்கிறார். கருவரங்கத்துள் கிடந்தேன், கை தொழுதேன், கண்டேன் திருவரங்கன் மேயால் திசை. கர்ப்ப காலத்திலேயே சிரவணம் உண்டாம். இங்க யாராவது உங்காத்து பொண்ணோ மாட்டு பொண்ணோ கர்ப்பவதியா இருக்கான்னா, மை ரிக்வெஸ்ட், சின்ன சஜஷன் மாதிரி தான், என்ன உங்காத்து குழந்தையா நினைச்சுன்னு கேட்டுக்கோங்க. நிறைய விஷயம் கேட்க வைக்கும். ராமாயணம், பாகவதம், பாரதம், உங்க பெரியவாள்லாம் நீங்கள்லாம் அம்மா கர்ப்பத்துல இருக்கும்போது உங்க அம்மா எல்லாம் ராமாயணமோ பாகவதமோ ஆழ்வார் பிரபந்தமோ கேட்டதுனால்தான் இன்னைக்கு நீங்க உட்காந்து இங்க கேட்டு இருக்கீங்க. அடியேனால சொல்ல முடியாது. There has been a karmic connection. யாரோ கேட்டிருக்கா நம்ம பெரியவா, அதனாலதான் ராமாயண கேட்டத்தோட பலன் இன்னைக்கு என்னால பாகவதத்துல ஒரு ஸ்லோகம் சொல்ல முடியுது. நிறைய கேட்கணும், கேட்டுட்டே இருக்கணும். பகுதா ஸ்ரோதவ்யா பகுபிய ஸ்ரோதவ்யா. மகாபெரிவா வார்த்தை சொல்லுவா, நீ படுத்த படுக்கையா இருக்கும் போதும் உன் பக்கத்துல ராமாயணம் இருக்கணும். கேட்டுட்டே இருக்கணும். அந்த பொண்ணு சொல்லி அவ கேட்டாலும் நீ குழந்தை கேட்டுட்டே இருந்துதான். அதனாலதான் சாஸ்திரத்துல ஒரு விசாரம், குழந்தைக்கு புரியக்கூடிய முதல் துவனி எது? which sound can a fetus decipher? வீணாநாதம். அதனாலதான் அந்த சீமந்தம் பண்ணி வளைக்காப்புல வீணை வாசிப்பாங்க. அந்த வீணை இந்த பொண்ணுக்கு கர்ப்பவதியா இருக்கக்கூடிய இந்த கயாதுக்கு வாசிக்கணும் இல்லையா? அதனாலதான் வீணை ஏந்திய நாரதர் வாசிச்சார். முனேர் வீணாபாணேர் பகவதி பவத் பக்தி மகிமான் பட்டத்தில் நாராயணியத்தை எடுக்கிறார். எல்லாம் சீமந்தம் எல்லாம் பண்ணி அப்பா ஸ்தானத்துல அண்ணா ஸ்தானத்துல இருந்து கர்ப்பவதியா இருந்த கயாதுக்கு நல்ல விதத்துல நாம சங்கீர்த்தனம் பண்ணாங்க. நாமங்கிறது ரொம்ப சுலபம். ஏன்னா ஸ்லோகம் எல்லாம் சொல்லணும்னா பீஷ்ம துரோண தட ஜெயத ஜல காந்தார நீலோத்பலா கேட்டாலே பயமா இருக்கு. ஏன் சார், எங்க பாவ அழுத்தணும், எங்க தாவ அழுத்தணும்? சிம்பிள் நாம சங்கீர்த்தனம். நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண. அதாவது திருமால் நாமாவை சொல்றதுக்கு
நம்ம எத்தனையோ நம்ம பெரியவாழ்னா நமக்கு எத்தனை புண்ணியம் பண்ணியிருந்தா அந்த நாமா நம்ம நாக்குல வரும். அவ காம்பியர் பண்ணும்போது சிலப்பதிகாரத்தின் வார்த்தைகள் எடுத்தா, நாராயணா வென்றால் நாவென்ன நாவே இளங்கோவடிகள் எடுக்கிறார். நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயணா நாராயண ஹரி நாராயணா நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயணா. நாக்கு பழகணும்னா நிறைய கத்துக்கிடுவோம். ஏன்னா சின்ன வயசுலதான் கிரகண சக்தி அதிகம். வயதான பிறகு ஆசை இருக்கும், கிரகண சக்தி இருக்காது. பல பேர் ஃப்ரிட்ஜ திறந்துட்டு நின்று இருப்பா பாத்தீங்களா, சின்ன குழந்தை. அதுகிட்ட நல்ல விஷயம் கத்துதாங்க. இல்ல இப்ப ஆத்துல ஒரு குழந்தை இருக்குன்னா வேண்டாத கேள்விதான் கேட்கு. இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு, அப்பா எங்க இருக்கான்னு பாருன்னா அது யாரையோ பாத்துரும். அப்பாவுக்கு சாமர்த்தியம் இருக்குன்னா அது எங்க பக்கம் பாக்குறதோ அங்க போய் நின்னும் அவர். இது யார் மாதிரி இருக்கு, யார் மாதிரியோ இருந்துட்டு போகுது. நமக்கு என்ன, அதுக்கு ஸ்லோகம் தெரியுறதா, திருக்குறள் தெரியுறதா, அதுதான் நமக்கு எண்ணமா இருக்கும். அந்த குழந்தை பிரகலாதனுக்கு அவ்வளவு விஷயம் கத்து கொடுத்துட்டா நாரதர். ஃபுல்லா அது லோடடா இருக்கு. லோடட் ஹார்ட் டிஸ்க் மாதிரி. நம்ம போன் எடுக்கும் போது சில டைம் சொல்லுவோம் ஸ்பேஸ் இஸ் ஃபுல், மெமரி ஃபுல். அந்த மாதிரி அவ்வளவு கத்து கொடுத்துட்டார். இப்பதான் ஹிரண்யகசிபு வரமெல்லாம் வாழ்ந்து அரண்மனைக்கு போனா அங்க இருக்க வாழ்லாம் சொல்லிட்டா, 2 வருஷமா மாமி ஆக்கியே இல்ல, அவ பர்ணசாலையில இருக்கா, அங்க போய் பார்த்துமோன்னா அப்பதான் தெரிய வருது நாரதர் தான் 2.5 வருஷமா தன்னுடைய பத்னிய பராமரிச்சிருக்காரு. உடனே ஒரு பாராட்டு விழா. நாரதருக்கு ஒரு பட்டம். நாங்கெல்லாம் உபன்யாசம் நல்லா சொல்றோமோ இல்லையோ, ஏதாவது பட்டம் கொடுத்துருவோம். உபன்யாச கேசரி, உபன்யாச உப்மா, அந்த மாதிரி ஒரு பட்டம். நாரதரே நீங்க ரொம்ப நல்லவர்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கூட்டுட்டு விசாரிக்கிறான் ஹிரண்யகசிபு. அந்த விதத்துல he was a good father. What have you learned? நீ என்ன கத்துருக்கியோ சொல்லு. அப்ப அந்த குழந்தை சொல்லிது, சாஸ்தா விஷ்ணு ரசேஷஸ்ய ஜகதோயோ ஹிருதி ஸ்திதஹ தமேவ பரமாத்மானம் தாத கக்கேன சாஸ்யதே. அப்பா, சர்வலோகத்தையும் படைத்த வஸ்துக்குள் அந்தர்யாமியாக இருந்து உள்ளிலிருந்து செயல்படுத்தக்கூடிய பகவான் எனக்குள்ளேயும் இருக்கார், உனக்குள்ளேயும் இருக்காருங்கிற சின்ன விஷயத்த மட்டும்தான்ப்பா நான் தெரிஞ்சுட்டு இருக்கேன். கண்ணா அப்படின்னா வாட்ஸ்ஆப்ப படிச்சு என்னடா அசடுத்தனம் பண்றீங்க, ரொம்ப வேண்டாததெல்லாம் நீ படிக்கிற. You're reading all junk. அப்பா என்ன பண்ணிட்டா, இது ஸ்கூல்ல வந்து சேர்க்கணும். ஸ்கூல் எதுன்னு பார்த்தார். அப்போ சுக்கராச்சாரியாளுடைய புத்திராள் ஷண்டன் அமர்கன் பேர். அவ ஒரு பாடசாலையை நடத்திட்டு இருந்தா. அங்க கொண்டு இந்த குழந்தையை சேர்க்கலான்னு அந்த டீச்சரை கூப்பிட்டு சொன்னார், ப்ளீஸ் ட்ரெயின் மை சைல்டுன்னு சொல்லிட்டா. we will be more than happy. எங்களுக்கு பெருமை தானே, ராஜா பிள்ளை எங்க ஆத்துல படிக்கிறான்னா. என்ன கத்து கொடுக்கணும்னு அவ கேட்டா. இவன் சொல்றான், நான் தான் பரமாத்மான்னு கத்துத்தா. அந்த டீச்சர் சொல்லிட்டா, கோர்ஸ் மெட்டீரியலே இல்ல சார், நீ பரமாத்மாங்கிறதுக்கு என்ன கோர்ஸ் மெட்டீரியல், ஏதாவது ஒண்ணு எழுது. அதனாலதான் அஷ்டோத்தர சதநாமாவளி ஹிரண்யகசிபு மேல எழுதினா, கஷ்யப புத்ரா எனமஹ, அதிதி புத்ரா எனமஹ, ஹிரண்யாக்ஷ அக்ரஜா எனமஹ, லோக துக்க காரணா எனமஹ எழுதியாச்சு. எழுதிட்டு அந்த குழந்தைய நேர பாடசாலை கூட்டுன்னு போயாச்சு. அடுத்த நாள் காலத்தால 7 o'clock 7 AM ஷார்ப் ஃபர்ஸ்ட் பீரியட். ஆனா 4 மணிக்கே இவாளுக்கு வந்து 93.4 FM கேக்கு. க்ஷேமம் நல்கும் ஸ்ரீ குருவாயூரப்பன் நாமமல்ல பொய் வழி வேறேது. ஓம் நமோ நாராயணா பன்னிசைக்கும். இந்த பாட்டு எழுதினது உங்க ஊரை சார்ந்தவர் அம்புஜம் கிருஷ்ணன். பன்னிசைக்கும் பவழவாயிதழின் பங்கஜ கண்ணழகும் குண்டலம் திகழ் செறியும் வெண்சங்கம் திகிரி ஒளி தடங்களும் தன் துளபம்
அவள் மார்பில் நின்றும் முப்புரியோலும் திங்கிணி இடையாற்ப கழல் சிலம்பு கலகலக்க மண்ணிடை வைக்கும் தப்பந்தரு காட்சிதனை கண்டதொரு கடி போடு பண்பாடி கொண்டார் கரம் குவித்து மெய் உருகி என் திசையுமே விரோதிக்க ஓ நமோ நாராயணா. சாட்டர்டே சண்டேக்கும் ஃபீஸ் வாங்கிட்டு நீங்களே வச்சுக்கோங்க. ஆத்துல இதை சமாளிக்கவே முடியறதில்லை. எங்க பெரியவாள்லாம் நிறைய பேர் இருக்க. நீங்கள்லாம் வளரும் போது உங்க குடும்பத்துல 7 பிள்ளை 4 பொண்ணு மாதிரி எல்லாம் குடும்பம் இருக்கும். பெருசா இப்பெல்லாம் ஆத்துல ஒரு குழந்தை, அது 100 சேர்த்து வச்சு இது படுத்துறது. அப்பா அம்மா கிட்ட அடி வாங்காதவன் இங்க இருக்கவே மாட்டான். அந்த காலத்துல கையில என்ன ஆயுதம் கிடைக்கிறதோ 16 ஆயுதம் சக்கரத்தாழ்வார் தரிச்சுட்டு திருமோகூர்ல துடுப்பு கால்ல கையில என்னெல்லாம் கிடைக்கிறதோ போட்டு அடிப்பாங்க. ஹிரண்யகசிபு ஒரு வார்த்தை சொன்னா, குழந்தாய் நீ பாடசாலைக்கு போயிருக்கேன், நான் ஃபீஸ் கட்டியிருக்கேன் பிளஸ் ஜிஎஸ்டியோட, இதுக்கு இன்புட் கிரெடிட்டும் எடுக்க முடியாது. அதனால நீ சொல்லு உங்க ஆச்சாரியன் கிட்ட நீ என்ன கத்துண்ட, வாட் டிட் யூ லேர்ன், though your tenure was very short, limited, what did you learn, என்ன கத்துண்ட. ஸ்ரவணம் கேட்கறது. அந்த குழந்தை முதல் லட்சணம் சொல்றது கேட்கணும்பா. நிறைய வாழ்க்கையில கேட்கணும். ஸ்ரவணம் கேட்டுண்டே இருக்கணும். ஸ்ரவணம் கீர்த்தனம். ஸ்ரவணம் எப்ப பண்றது? இப்போ பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா உபன்யாசம்னா ஆத்துல உட்காந்து 2 மணி நேரம் கேட்கணும். அப்படி இல்லை. நீங்க ஆத்துல சமைச்சுட்டு கேளுங்க, ஒரு ட்ரெட்மில்ல நடக்கிற கேளுங்க, வண்டி ஓட்டும் போது கேளுங்க, பிளைட்ல போயிட்டு இருக்கும் போது கேளுங்க, தூங்கறதுக்கு முன்னாடி கேளுங்க, தூங்கறதுக்காக கேளுங்க. ஏன்னா பல பேர் உபன்யாசம் கேட்டா தூக்கமும் வந்துடும். எங்கிட்ட இவ்வளவு பேர் சொல்லுவா தெரியுமா, உங்களுக்கு கேட்டுட்டு தான் சார் நான் தூங்குறேன். முதல்ல இவர் கேட்கல. ஸ்ரவணம் கேட்கணும். இன்னைக்கும் உங்க வீட்டுல குழந்தைகள் இருக்கான்னா இது ஒரு சின்ன டிப். பிறந்த குழந்தை ஒரு 2-3 வயசுல இருக்குன்னா எழுத பழக்கவே பழக்காதீங்க. ரைட்டிங் இஸ் த லாஸ்ட் ஸ்கில். ஃபர்ஸ்ட் வர வேண்டியது லிசனிங். நிறைய கேட்கணும். நீங்க உடனே நினைப்பேன், உங்க ராமாயணம் வச்சா அந்த 2 வயசு குழந்தைக்கு புரியுமா? நமக்கு புரியுது. கேக்குறோம் இல்லையா? அந்த குழந்தைக்கு புரியும். ஒன்னே ஒண்ணும், குழந்தைக்கு என்ன புரியாதுன்னு வியூகிக்கிறதுக்கு நம்ம ரிஷிகள் இல்லை. சில சமயம் குழந்தைக்கு புரிஞ்சுடும், நமக்கு புரியாது. அது ஒரு வார்த்தை சொல்லும், அப்பதான் நமக்கு உரைக்கும், ஐயோ அதுக்கு புரிஞ்சு கொடுத்தே. We are nobody to judge the child. நிறைய வைங்க ஸ்ரவணம். சரி கேட்டாச்சு, காதால கேட்டாச்சு. ஸ்ரவணம் கீர்த்தனம். கேட்டத வாயால பாடணும். எப்பவுமே ஸ்லோகங்கள் கூட கொஞ்சம் வாயை திறந்து சொல்லுங்க. தமிழ் பாசுரங்கள் வாய் திறந்து சொல்லுங்க. சொன்னாதான் நமக்கு என்ன மிஸ்டேக் பண்றோம்னு வரும். இப்ப எங்களுக்குலாம் இங்க மானிட்டர் ஃபீட்பேக் இருக்கு. நான் அதை கேட்பேன். ஏன்னா நான் பேசுறதே எனக்கு கேட்கும். அப்பதான் எனக்கு தெரியும் உறக்க பேசுறேனா, கத்தி பேசுறேனா, மெதுவா பேசுறேனா. கேட்கறது பாருங்க. ஸ்ரவணம் கீர்த்தனம். வாயால பாடணும். வாயினால் பாடின ஆண்டாள். ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம். நல்ல ஞாபகம் வச்சு போய் நம்ம கள்ளழகரை சேவிச்சா என்ன தோளு என்ன ஜாமு நின்று இருக்கார் பெருமாள். பக்கத்துல ஸ்ரீதேவி பூதேவி. ஐயோ இவ்வளவு அழகா இருப்பாரா பெருமாள். ஆத்துக்கு தூக்கிண்டே அங்க ஏறு திருவுடையான்னு ஒரு பெருமாள் இருப்பார். ஆண்டாள் அவனைதான் பாடுறா. ஏறு திருவுடையான் வந்திவை கொள்ளும் கோலோன்னு பாடுறா. ஏறு திருவுடையான்னு ஒரு திருமேனி உள்ள இருப்பார். ஐயோ ரொம்ப அழகு. அம்பாளை நீங்க போய் சேவிச்ச உடனே அந்த கண்ணை எப்படியாவது சேவிச்சுடணும். ஏன்னா இந்த ஆச்சாரியர்கள்லாம் மீனலோச்சனின்னு எடுக்கிறா, பாஷமோச்சனின்னு எடுக்கிறா. என்னதான் சார் அந்த கண்ணுல இருக்கு? நீவனே தெய்வமுலோ கமுலோ கலதா புராணி சுகபாணி மதுகரவேணி சதா சிவுனி கிராணி சரோஜதள நேத்ரி ஹிமகிரி புத்ரி. தாமரை பூத்திருக்குன்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டுல பூக்குமா தெரியல.
அந்த பூத்த தாமரை இருந்து எதழ எடுத்து வச்சா எவ்வளவு அழகான கண்ணும் அந்த மாதிரி அம்பாள் மீனாட்சி குண்டா சரோஜ தள நேத்ரி. அந்த நீங்க கோவில்ல போய் சேவிச்சுட்டு வரையல இல்லையா, அது அப்படியே மனசுல நிக்கணும். விஷ்ணோஹோ ஸ்மரணம், ஞாபகம் கேட்டாச்சு, வாயால பாடியாச்சு, ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம். சார் ஞாபக சக்தி தான் சார் ப்ராப்ளம். எல்லாம் கேட்கும் போது நல்லா புரியுது. எப்பவுமே பாருங்க, கேட்கும் போது நல்லா இருக்கும். வெளியில போனவங்க என்ன சொன்னாருன்னு கேட்டா என்னென்னவோ சொன்ன, தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டு போயிட்டாருங்க. ஏன்னா ஞாபகம், மைண்ட் மேப்பிங் பேரு. ஏன்னா சாப்பாடு குறைக்கணும், ஞாபகம் கூடணும்னா சாப்பாடு குறைக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடணும். யோகியா சாப்பிட்டாதான் ஞாபகம் கூடும். சாப்பிட்டுட்டே இருந்தோம்னு வச்சுங்கோ, பாடிக்கு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டே இருந்தா ஞாபகம் கூடாது. திஸ் இஸ் ரியாலிட்டி. இல்ல சுவாமி நான் வீடாக லிப்டின் சாப்பிட்றேன், சுகர் மாத்திரை மெட்ஃபார்மின் சாப்பிட்றேன், என்ன 2-3 வேளை சாப்பிட சொல்லியிருக்காரு, சாப்பிட சொல்லியிருக்காரு, ஞாபகம் இருக்காது. அவ்வளவுதான். மருந்து சாப்பிடணுங்கிறதே ஞாபகம் இருக்காது. ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம், 3 விஷயம் பண்ணியாச்சு. அப்ப இந்த குழந்தை சொல்றது பாத சேவனம். பெரியவாள்லாம் ஆத்துக்கு வந்தா உடனே விழுந்து சேவிக்கும். எத்தனையோ பேர் இவர்கள், உங்களோட பேரன் பேத்தி பொண்ணு பிள்ளை நிறைய பேர் விதேசங்கள்ல இருப்பா. சிங்கப்பூர்ல இருப்பா, துபாயில இருப்பா, யூஎஸ்ல இருப்பா, வெவ்வேறு இடங்கள்ல இருப்பா. பாரத தேசத்துலயும் வெவ்வேறு ஊர்ல, பெங்களூர், சென்னை, ஹைதராபாத்ல இருப்பா. அடியன் ஒரு ஆத்துக்கு போகும்போது அவ அப்பா அம்மா இல்ல, குழந்தை மட்டும் இருக்கு. அது ஒரு 7ஆம் 8ஆம் கிளாஸ் குழந்தை. நான் உள்ளுக்குள்ள நுழையிறேன், அப்பா அம்மா இங்க, ஐ டோன்ட் நோ. எப்ப வருவா? அந்த குழந்தை நல்ல குழந்தையா இருக்கலாம். ஆத்துக்கு வாங்கோ, உள்ள உட்காருங்கோ, உங்களுக்கு தீர்த்தம் எடுத்துன்னு வரட்டுமா, அப்பா அம்மா ஒரு 15 நிமிஷத்துல வந்துருவா, நான் வேணா போன் பண்ணி மெசேஜ் பண்ணட்டுமா, கொஞ்ச நாள் நான் உங்களுக்கு ஒரு டிவி வேணா ஆன் பண்ணி விடுறேன், இதோ 15 நிமிஷத்துல வந்துருவா, நான் உள்ள போய் நான் படிக்கலாமா? என்ன ஒரு கோர்வை இருக்கு பாருங்க. தெரியாது. குழந்தைய நியூட்ரிஷியஸா வளர்த்தா மட்டும் போராது, வாக் சாமர்த்தியம் இருக்கு, கம்யூனிகேஷன். பெரியவாள்லாம் வந்தா விழுந்து சேவிக்கணும் அந்த குழந்தை. பாத சேவனம், அர்ச்சனம். இது பெரிய தமிழ்நாட்டுல ஓடிட்டு. நான் எல்லாம் ஓப்பனா சொல்லிடுவேன் சுவாமி, எனக்கெல்லாம் பயம் இல்லை. தமிழ்ல அர்ச்சனை பண்ணலாமா, சம்ஸ்கிருதத்தை தான் பண்ணணுமா? தமிழ்ல பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம். ஆனா அதுக்கு முதல்ல தமிழ் வரணும். ஏதோ ஒரு மொழியை எதிர்க்கணுங்கிற ஒரே குறிக்கோள்ல வச்சுட்டு இருந்தா அதை நிறைவேறாது. எப்படி நான் சொல்றேன் கேளுங்க. அச்சுதாய நமஹா, அனந்தாய நமஹா, கோவிந்தாய நமஹா. சுலபமான நாமாக்கள். அச்சுதன் ஒரு அச்சுதன் கேள்விப்பட்டிருக்கலாம், அனந்தன் கேள்விப்பட்டிருக்கலாம், கோவிந்தன்னு கேள்விப்பட்டிருக்கலாம். இதெல்லாம் பகவானுடைய நாமாக்கள். ஸ்ருதி அப்படின்னாலே நழுவுதல்னு அர்த்தம். அச்சுதன்னா நழுவுதல் இல்லாதவன், பக்தர்களை கைவிடாதவனுக்கு அச்சுதன்னு பேரு. அந்தன முடிவு, அனந்தன முடிவில்லாது இருப்பது, லிமிட்லெஸ், இன்ஃபினிட்டின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் அனந்த. அதனால்தான் பாட்டுல அனந்தங்கிற வார்த்தைனா இதே இடத்த சத்குரு சமாஜம் இருக்கு. பாட்டுல ரொம்ப அவளுக்கு ஒரு ஆதரவு உண்டு. தனம் 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 தனம். அனந்தங்கிற வார்த்தை தான் தானம்னு பிரிக்கிறா. அப்போ அனந்தன முடிவில்லாமல் இருப்பது, அனந்தாய நமஹா சொல்லலாம். ஆனா இப்ப இப்படி சொல்லிட்டோம்னா ப்ராப்ளம் வரும். ஏன்னா அச்சுதனே போற்றினா திரும்பி அந்த அச்சுதன் சம்ஸ்கிருதம் தானே. நமஹாங்கத இப்போ பீட்டர் அப்படிங்கிறது தமிழ் வார்த்தை இல்லை. ஒருத்தர் வீட்டுக்கு போறோம், போகும்போது எப்பவுமே என்ன பண்ணணும், நல்ல வார்த்தை சொல்லணும். ஐயோ உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுல, கிட்டத்தட்ட 3-4 மாசம் ஆயிடுச்சு, ஸ்மார்ட்டா இருக்கு, உங்க ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு, உங்க வேஷ்டி மயில் கண் அவ்வளவு நல்லா இருக்கு, உங்க புடவையில அந்த கைத்தறி சுங்குடி அவ்வளவு நல்லா இருக்கு. ஒரு வார்த்தை நல்லா சொல்றோம் இல்லையா, இந்த வார்த்தை ஒசத்தியா சொல்றதுக்கு அர்ச்சனான்னு பேர்.
இப்ப பகவான் சந்நிதிக்கு போறோம். உயர்ந்தவன், நம்மை படைத்தவன், பெற்றதாயினும் ஆயின செய்யும் தாய் தந்தையா இருக்கக்கூடியவன், அவனை போற்றி பாட வேண்டும். ஆனா நமக்கு வாயில அந்த சமயத்துல வார்த்தை வராது. அதனாலதான் ரிஷிகள் ரெடிமேடா ஒரு போற்றியை எழுதி வச்சிருக்கா. உனக்கு பாட அந்த இடத்துல வரலன்னா ஒரு பட்டர் கிட்ட கொடுத்து அவுட் சோர்ஸ் பண்ணி அவர் பாடிடுவார். இப்ப நம்ம அவர்கிட்ட ஒரு 10 ரூபாய் கொடுத்து, சுவாமி எனக்கு பாட வரல, நீங்க பாடிடுங்கோ. பிரகிருத்தே நமஹ விகிருத்தே நமஹ வித்யாயே நமஹ சர்வபூத ஹிதப்பிரதாயே நமஹ ஸ்ரத்தாயே நமஹ பரமாத்மிகே நமஹ வாசே நமஹ அப்படின்னா நம்ம சார்பா அவர் போற்றுகின்றார். அதுல 2 விஷயம் என்ன? பண்றவரும் ஸ்ரத்தையா பண்ணி வைக்கணும், பண்ண சொல்ல நம்மளும் பொறுமையா கேட்கணும். 2 இருக்கு இல்லையா? நம்ம 10 ரூபாய் கட்டிட்டோம்னு அது என்ன சொல்றாருன்னு கவனிக்கவே மாட்டோம். ஏன்னோ நம்ம பாட்டுக்கு உள்ள அந்த பிளாஸ்டிக் கவர் நோண்டிட்டு இருப்போம். அவர் தெரிஞ்சவர் என்ன பண்ணிடுவார், சாமர்த்தியமா கிடுக்கிடுன்னு சொல்லிட்டு அதை முடிக்கும் போது ஒரு தோரணை இருக்கு. பிரகதி புவனேஸ்வரியை நமஹா அப்படிதான் நம்ம ஓஹோ இப்ப முடிச்சு விட்டாருன்னு தெரியும். அந்த அர்ச்சனைங்கிறது காதுக்கு அந்த குழந்தை சொல்லிட்டு ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம், கை கூப்புவது. இந்த கை கூப்பும் பழக்கத்தை நமக்கு முதல்ல உலகோர்களுக்கு புரிய வச்சது யாரு? பாகவதம் இல்ல, விஷ்ணு புராணம் இல்ல, வாட்ஸ்அப்ல நீங்க நன்றின்னு போட்டேல இந்த கை 2 வரும் தெரியுமா? அஞ்சலியும் பரமாமுத்ரா க்ஷிப்ரம் தேவ பிரசாதினி. அது விளைவிளையன்னு கை மட்டும் வராது, நீங்க உங்க நேரத்துக்கு ஏத்த மாதிரி கையை செலக்ட் பண்ணிட்டு. அது அவ்வளவு விஷயம் இல்ல. இட் இஸ் ஆன்டை ரேசிஸ்ட். வந்தனம், அதனாலதான் தியாகராஜர் வந்தனமோ ரகுநந்தன சேகோ பந்தனா ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம், பெருமாளுக்கு நான் அடிமை உற்றிருப்பேன் என்று சொல்லுவது, சக்கியம், பெருமாளை தோழனாக கொண்டாடுவது, இத்துணை செய்த பகவானிடத்தில் ஆத்மாவை சமர்ப்பிப்பது, ஆத்ம நிவேதனம். இது பும்சார்பிதார் விஷ்ணோர் பக்திஸ்டே நவலக்ஷணா. அப்பா, பக்தி என்னும் விஷயத்துக்கு இது 9 லட்சணங்கள்னு நான் எங்க ஆச்சாரியன் கிட்ட கத்துண்டேன்ப்பா. நம்மளான உடனே நம்ம ஆண்ட்ராய்ட்லயோ ஆப்பிள்லயோ ரெக்கார்ட் பண்ணி அதை உடனே ஃபேஸ்புக்ல போட்டு எங்க ஆத்து குழந்தை எனக்கு என்ன பார்த்துட்டு என் குழந்தைய ஜட்ஜ் பண்ணாத, என் குழந்தை எப்படி இருக்குன்னு போட்டிருக்கோம். இந்த அப்பா என்ன பண்ணிவிட்டார், நீ தப்பான விஷயம் கத்துட்டு இருக்கேன், உன்னை இனிமே உயிரோட விடக்கூடாது, ஆணையை வைத்து இடற வைக்கின்றேன் உன்னை. நேர முதுமலைக்கு கூட்டு வந்தாச்சு. எல்லா ஆணையும் நல்லா ஃபுல்லா ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சு ஜம்முன்னு இருக்கு. எலிஃபென்ட் விஸ்பரர்ஸ்னு ஒரு படம் வந்து அவார்ட் வின்னிங் மூவி. அந்த ஆணையெல்லாம் நல்லா பலத்தோட இருக்கு. இந்த குழந்தைய முன்னாடி போட்டாச்சு, தம்மா தூண்டிருக்கு. இது 2.5 அடி இருக்கு. இத விதி அப்படின்னு அந்த ஆணைப்பாகர் ஆணை கிட்ட சொல்ல, ஆணையின் கூட்டம் ஓடி வருது. இந்த ஒரு குழந்தை மிதிக்குது. இந்த குழந்தை உடனே ஆணையோட பேசிட்டு, இதுக்கு வந்து சுகபக்ஷிகா பிரலாபம் பாஷான்னு பேரு. அனிமல் லாங்குவேஜ்னு ஒண்ணு இருக்கு. அனிமல்லாம் வந்து வாயை திறந்து அகர முதல எழுத்தெல்லாம்னு நாய் பூனை எல்லாம் பேசாது. ஆனா அதோட பெட் பேரண்ட்ஸ்னு இப்ப இருக்கா, அவளுக்கு தெரியும் பச்சிக்குதா அவனுக்கு இதோ எடுத்துன்னு வரேன். என்ன பைரவன் வாயை திறந்து பசிக்குதுன்னு சொல்லிட்ட, அது உடம்ப பார்த்துட்டு புரிஞ்சுக்கிற இல்லையா, அதுக்கு பாடி லாங்குவேஜ்னு பேரு. அந்த மாதிரி இந்த ஆணையை பார்த்துட்டு பிரகலாதன் சொன்னான், என்னை நீ மிதித்தால் பரவாயில்லை ஆணையே, ஆனால் நீ என்னை மிதிக்கும் போது எனக்கு அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய பகவானை மிதிப்பாய். எந்த பகவான் உன்னுடைய அப்பாவுடைய 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 அப்பாவை அத்தாளநல்லூர் என்கின்ற தாமிரபரணி ஆத்தங்கரையில் கஜேந்திர வரதனாக ரட்சித்தானோ அந்த பகவான் என்னுள் அந்தர்யாமியாக இருக்கின்றான். என்னை நீ மிதித்தால் உன் முன்னோர்களுக்கு நீ நன்றி கெட்டவனாக மாறுவாய்னு சொன்னது ஆணைக்கு புரிஞ்சிருச்சு. அது ரிவர்ஸ் கியர் போட்டு பின்னாடி ஆனை ப்ராஜெக்ட் ஃபீ. சரி, அடுத்தது மலையின் உச்சியிலேருந்து தள்ள வைக்கலாமான்னு பார்த்தா சைனிகர்கள் ரக்ஷகர்கள் குழந்தைய தள்ளிட்டு ஆத்துக்கு வந்துட்டா. இவர் வாத்தியாரெல்லாம் கூட்டுட்டு அந்திம சம்ஸ்காரத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டார். வெள்ளி சொம்பு அது இதெல்லாம் வாங்கி வச்சுட்டாரு. ஏன்னா போன உடனே இந்த ஈயலுக்கு முன்னாடி கொடுக்கணுமே, பூதானம் கோதானம் எல்லாம் பண்ணியாச்சு. சில உருண்டையெல்லாம் வச்சாச்சு, தர்பத்தை எல்லாம் எடுத்து வச்சாச்சு. கையாது ஓன்னு அழறா.
எல்லாம் எடுத்து அந்த குழந்தை மறுபடியும் ஓடி விட்டு அப்பா அப்படின்னு ஓடிடுது. ஐயோ நீ எப்படிடா பொழைச்சேன், எப்படி பொழைச்சேன்? இல்லப்பா என்னை தள்ளி விட்டாளா விட்டாப்பா, கீழே பூமாதேவி என்னை தாங்கி ஜாகிரதையா அமுச்சுட்டாப்பா. சரி, உடனே ஒரு குவளையில விஷத்தை நிறைய போட்டு இந்த குழந்தைக்கு நீளமா மாற வைக்கும் கொடுக்கலான்னு பார்த்தா அது ரொம்ப டேஸ்டியா இருக்குப்பா, அம்பலப்புழை பாயசமாக்கும் இருக்கு அப்படின்னு எடுத்து நல்லா குடிச்சுட்டு ஹெல்தியா இருக்கு. இங்க பார்த்தா அவர் எக்ஸ்பைரி டேட் எல்லாம் பாக்குற கரெக்டா தான் இருக்கு விஷத்து. என்ன பண்ணாலும் இந்த குழந்தை செத்து போல. அப்பதான் ஹிரண்யகசிபு யோசிக்கிறான், அப்படின்னா நமக்கும் அப்பாற்பட்டு யாரோ ஒருத்தன் திருட்டுத்தனமா இந்த குழந்தைய காப்பாத்துறான். உடனே பிரகலாதனை கூப்பிட்டு கேட்டா, கண்ணா படரஜாத மடியில உட்காந்து வாடா கண்ணா கண்ணா, யானையை வெட்டி மிதிக்க வச்சேன் நீ போல, விஷம் குடிச்சேன் அப்பவும் போல, முதலேன்னு தள்ளி விட்ட அப்பா அப்பவும் நீ போல, யாருடா உன்னை காப்பாத்துறா? அப்பா உன்னை யார் இது வரைக்கும் காப்பாத்தின்னு இருக்காளோ அவர் தான்ப்பா என்னையும் இந்த மாதிரி எல்லாம் பேசாத, எனக்கு ஒழுங்கா சொல்லு காப்பாத்துறது யாரு? அதான்ப்பா நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் ஏற்கனவே லீக் பண்ணிவிட்டேனே, நீட் மாதிரி லீக் ஆயிடுத்துப்பா ஆன்சர். உனக்குள்ள இருக்கிறவர் தான்ப்பா என்னையும் ரட்சிக்கிறார். இப்படி எல்லாம் சொல்லாதே, எங்க இருக்கான்னு சொல்லு, டெல் மீ தி பிளேஸ் அண்ட் டைம். ஏன்னா அவனுக்கு இன்னும் பரமாத்ம தத்துவம் புரியல. நான் ஒரு 6:55 சொன்னேன் பாருங்க, கடைசியில ஒரு விஷயம் சொல்லுவேன், அதுதான் இது. பகவான் எல்லா இடத்திலும் இருக்கிறான். அத கம்பர் எடுக்கிறார். கம்பர் என்ன எழுதினார்? I thought this was a question. என்ன எழுதினார்? ராமாயணத்துல ராமர் கதை தானே வரணும். எப்படி ஹிரண்யகசிபு கதை வருதுன்னா அதுக்கு ஒரு சரித்திரம். கம்பனுடைய இயற்பெயர் என்னன்னே நமக்கு தெரியாது. கம்பன் இருந்தார் இல்லையா, தேரெழுந்தூர் கம்பன், அவருடைய நிஜம் பேர் பர்த் சர்டிபிகேட் படி என்ன தெரியாது. அவர் கவிதை எழுதினார். 10,348 பாடல்கள். வெண்ணைநல்லூர் சடையப்ப வள்ளலார் உறுதுணையாக இருந்தார். ராமனை பாவித்து உலகம் யாவையும் தாமுட ஆக்கலும் நிறைவேறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரண்ணாங்கள் என்று சொல்லிட்டு வால்மீகி மீது வாங்கரும் பாதம் நீட்டி வகுத்த வான்மீகி என்பான் தீங்கவை செடிகள்லாத்த தேவரும் பருகச் செய்தான் ஆங்கவரும் புகழ்ந்த நாட்டை நரவன் மாந்தி மூங்கையான் பேசலுற்றான் என்ன நான் மொழியில் உற்றேன்னு வால்மீகிக்கு வணக்கம் சொல்லி, இருகை வேளத்து ராகவன் தன் கதை தனியை நீங்க தயரதன் தான் பொருள் குருகைநாதன் குறைக்கடல் காப்பதேன்னு பாடி சுத்தத்தா தேவருடன் தொழநின்ற கோசலையை தொழுது நோக்கி வரதன் வெண் குடைக்கவிக்க வச்சிறுவரும் கவரி வீச விரை செறி குழலி ஓங்க வெண்ணைநல்லூர் சடையந்தங்கள் மரபுலோர் கொடுக்க வாங்கி வசிஷ்டனை புனைந்தான் மௌடின்னு 10,348 பாடல் ராமன் நேர பாடிட்டார். இந்த கம்பனுக்கு விசுமன் மீது எவ்வளவு பக்தினா, யுத்த காண்டத்துல ஒரு படலம். விபீஷணன் அண்ணாக்கு அட்வைஸ் பண்றாரு, ராவணா யாரோட ஆத்மானியோ கொண்டீங்கெல்லாம் வச்சிருக்கேன், நன்னாவா இருக்கு. ஷீ சம்படி எல்சஸ் வைஃப். சீதாராமன் ராமனுடைய பத்னி. சீதாராமனுக்கு ராமன் மீது அவ்வளவு விசுவாசம். மாமேரு குன்றிலும் உடன் உயர்ந்த வஸ்துவான மேருமலையின் சிகரத்துல இருக்கார்ப்பா. என்கின்ற தூணிலும் உடன் இங்க ஒரு தூண் இருக்கே அதுல இருக்காருப்பா. நீ சொன்ன சொல்லிலும் உடன் ஹரி எங்க இருக்கான்னு கேக்குறியேப்பா. ஒரு ஆச்சாரியனை பார்த்து ஒரு சிஷ்யன் 1000 வருஷத்துக்கு முன்னாடி திருவாய்மொழி காலக்ஷேபத்துல கேட்டார், பகவான் தூணில் அனுப்பிரவேசித்து உள்ளே இருக்கும் போது என்ன செய்து கொண்டிருந்தார்? தூணுக்குள்ள இருக்கும்போது என்ன பண்ணிட்டு இருந்தார்? நிறைய பேர் கேட்பா, நீங்க ஹால்ல போய் என்ன கேட்டு இருந்தது? கதை கேட்டு. கதை கேட்கும் போது என்ன பண்ணிட்டு இருந்தேன்? கதை கேட்டு இருந்தோம். தூணுக்குள்ள இருக்கும்போது பகவான் என்ன பண்ணார்? ஆச்சாரியனுக்கு சிஷ்யனுக்கு ஆச்சாரியன் சொன்னார், நகத்துக்கு உரம் போட்டு கொண்டிருந்தார். He was polishing his nails. மேனிக்யூர்னு இப்போ ஒண்ணு இருக்கு இல்லையா, எவ்வளவு பேர் பண்றா பிடிக்யூர் மேனிக்யூர், அதெல்லாம் அவர் தான் முதல்ல ஆரம்பிச்சார். பெருமாள் உட்காந்து நல்லா அது ஃபைலிங்னு பேர். அந்த நெயில் கட்டர்லயே ஒரு இடம் இருக்கு, அதை நீங்க ஃபைல் பண்ணீங்கன்னா அழகா அதை பண்ணி ஸ்பிரிட் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் பாலிஷ் போடலாம். போட்டு இருக்கார் பெருமாள். கதை எடுத்தானாம். இத பட்டத்திரியை ஸ்ரீமன் நாராயணியத்துல சொல்றார். குருவாயூர்ல பட்டத்திரியில் ஒரு கணம் கண்ணை மூடிண்டாரா, ஐயோ
இந்த மாதிரி ஒரு அவதாரம் நடந்திருக்குமா, அந்த குழந்தை சந்தேகப்பட்டிருக்குமா, குழந்தை சொல்லியிருக்குமா, அப்பா கேட்டிருப்பாரா, அந்த குழந்தை தைரியமா சொல்லியிருக்குமா, அதையும் பெற்று அந்த தந்தையார் ஓடி இருப்பாரான்னு கையில கதையை பிடித்தான் தந்தையார். அந்த தூணை நோக்கி ஓடுறானாம். எங்கிருக்கிறான் ஹரி என்று. அரே குவாசௌ குவாசௌ சகல ஜகதாத்மா ஹரிஹி பிரபிந்தி ஸ்மே ஸ்தம்பம் சலித கரவாளோ திதிசுதஹ அத்தஃ பశ్చాத் விஷ்ணோர் நஹி வதிது நீஷோஸ்மி சஹசா கிருபாத்மன் விஸ்வாத்மன் பவன புரவாசின் ஹிருதயமா. அவன் அந்த கதையை எடுத்துண்ட தூணை தட்ட போறானா. ஒரு டைகாட்டிலிடுன்னு பேரு, கொட்டைகள்ல ரெண்டா பிரியும். அந்த மாதிரி தூண்ல ஒரு விரிசல் ஏற்பட்டு உடைந்ததாம். ஸ்தம்பே கட்டயதோ ஹிரண்ய கஷிபோ கர்ணௌ சமாசூர்ண சன் ஆகூர்ண ஜகதண்ட குண்ட குஹரோ கோரஸ்தவா பூத்ரவஹ சுத்வா யம் கில தைத்ய ராஜ ஹிருதயே பூரக்கதப்யஸ்ருதம் கம்பக்கஷ்டன சம்பபாத தைதோஸ்ம அம்போஜ பூவிஷ்டராத் பூகண்டம் வாரணாண்டம் பரவர விரட்டம் டம்படம் கோருடம்பம் dim 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 didimbam dakama pidakamai jampa jampaist jampai tulya 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 duma 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 kumang kai etatte purna yuktam aharakara harafpatumam narasimha shankam chakram tatapam parashuma shamishum shurava shanku shastram vibhrantam vajra kedam kana musalagada kanta matyugratam shutram jwala kesham trinetram haramusalagadam harakeyura bhusham वंदे प्रत्येक रूपम पर पदमिव सप्पातु मां नारसिंहः नासाग्रम पीन गंडम पर बलवतनं पट्टकेयूरहारम रौद्रम दंश्राकराळम अमित गुणगणम कोटि सूर्याग्निनेत्रम गांभीर्यम पिंगलाक्षम विपुट विपुट बहुकं षोडशादर्थभाव वंदे भीमाट्टहासं त्रिभुवन विजयः पातु मां नारसिंहः झम 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 जकारम जश जश जशीतम चानु देशम दंदकारम हुम 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 हकारम हरिततः सायं दिशे वं बकारम वं 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 बकारम वदन निततम वामपक्षं सुपक्षं लं 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 लकारम लघुवन विजयः पातु मां नारसिंहः. கழுத்துக்கு மேல சிம்மமுகம், கழுத்துக்கு கீழே ஆதி புருஷனான சரீரம். இந்த மாதிரி ஒரு சிருஷ்டி உலகத்துல இல்லை. ஏன்னா ரெண்டு ஃபேமிலி, அதாவது பயாலஜில ஃபேமிலி, ஃபைலம், ஸ்பீஷீஸ், ஜீனஸ்னு பிரிப்பா. ரெண்டு ஃபேமிலி ஒன்னா சேராது. இப்போ ஒரு ஆண் சிங்கத்துக்கும் ஒரு பெண், ஒரு நரஜாதியை சார்ந்த பெண்ணுக்கும் தான் குழந்தை பிறக்காது. The sperm of a lion cannot fertilize a human ovum. இதெல்லாம் நடக்காது. எப்படி சுவாமி சிங்க முகம் இருக்குமா? இருக்காது. கீழே ஆதிபுருஷ சரீரம் இருக்காது. ஆனா சேராத ரெண்டு சேர்க்கவர்கள் தான் இந்த அவதாரம். இப்ப நம்மள கணக்குல வச்சுன்னு நம்ம பண்ணப்படாது, நம்மளால பார்க்க முடியாது. அதுதான் பரமாத்மா சேராத ரெண்டு சேர்க்க வைக்கிறார். எப்படி இருந்தது அந்த சரீரம்? மீமாம்சமானஸ்ய சமுத்திதோக்ரதோ நிசும்மரூப ஸ்ததலம் பயானகம் பிரதப்த சாமீகர சண்டலோச்சனம் ஸ்புரக்கடா கேசர ஜும்பிதானனம் கராளதம்ஷ்டம் கரவாள சஞ்சல ஸ்புராந்தி ஜிக்வம் பிருகுடி முகோல்பணம் ஸ்தப்தோத்வகரணம் கிரிகந்தராத்புத வியாதப்தநாசம் ஹனுபேத வீஷணம் நர்ஷுகர். 1000 சூரியனை நீங்க அப்படி உருக்கி வச்ச மாதிரி கண்ணா இருக்கு. மெட்டலர்ஜியில ஸ்மெல்டிங்னு பேர் ஒரு ப்ராசஸ். 1000 சூரியனை ஸ்மெல்ட் பண்ணி வச்சா மாதிரி தக 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 தகான்னு ரெண்டு கண்ணா, ரெண்டு காதும் மேலோங்கி நிக்கிறதாம். ஒரு போரில் ஒரு வீரன் ஒரு வாளை எப்படி சுழற்றுவானோ அது போல் நான் சுழன்றிருக்கான். கையில இருக்கக்கூடிய நகங்கள் எல்லாம் வஜ்ராயுதமா தெரியறதாம். ஒரு குகையின் வாயிலில் எப்படி காற்றானது உள்ளே போயிட்டு சூடா வெளியில வருமோ அந்த மாதிரி நாசாகிரம்குள்ள போயிட்டு வந்துட்டு இருக்கான். அந்த ஒரு உருவத்தை யாருமே பார்த்தது இல்லையா? அப்பதான் ஒரு வார்த்தை சொன்னாரு, ஏன் இப்படி வரணும்னு. சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்திய பாஷிதம். என்ன அழகான ஒரு வார்த்தை பாருங்க, லௌகீகமா நமக்கு உதவும். பெருமாள் கிட்ட வேலை பார்த்தவர் தான் பிரம்மா. பெருமாள் தான் சிஇஓ, அவர் ஒரு எம்ப்ளாயியான பிரம்மா சில சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கார். அந்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு பகவான் வந்தால்தான் உலகோர்கள் பிரம்மாவை மதிப்பாங்க. இப்ப பெருமாள் அந்த வரத்தை மீறிட்டு அவர் படியே வந்தார்னா
பிரம்மா கொடுத்த வரத்துக்கு வேல்யூ இல்லாம போயிடும். எப்பவுமே சிஇஓ, இப்போ ஒரு கிளையண்ட் வந்து ஒரு ஒரு எம்ப்ளாயி ஒரு கிளையண்ட்டுக்கு ஒரு டெட்லைன் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க, ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறான். அந்த சிஇஓ ஷுட் வேல்யூ தட் எம்ப்ளாயி. பெருமாளுக்கு வந்து என்னன்னா, பிரம்மாவை யாரும் எதுவும் குறை சொல்லிடக்கூடாது, பிரம்மா கொடுத்த வரத்துக்கு ஏத்த மாதிரி வந்திருக்காரு. ரெண்டாவது, இந்த குழந்தை நம்பிக்கையோடு சொல்றது எங்க பகவான் இங்க இருக்காருன்னு. இப்ப தூணை பிளந்து வெறும் அம்புஜா சிமெண்ட் மட்டும் வருதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன ஆயிடும்? அந்த குழந்தையுடைய நம்பிக்கை போயிடுமே. அந்த குழந்தையோட நம்பிக்கைய பாதுகாக்கணும், தங்கிட்ட வேலை பார்க்கிற பிரம்மாவுடைய வரவத்தை நிறைவேற்றணும். எவ்வளவு கன்ஸ்ட்ரெயின்ஸ் பாருங்க லைஃப்ல பெருமாள். அதனால வரார். எப்படி வந்தார்? ஆகண்டம் ஆதி புருஷம். ஆகண்டம் கழுத்துக்கு கீழே மனுஷ சரீரம், ஆதி புருஷம். கண்டீரவம், கண்டீரவன் என்ன தெரியுமோ? சிம்மம்னு அர்த்தம். நீங்க பெங்களூர்ல ஒரு ஸ்டேடியம் கேள்விப்பட்டிருக்கா? கண்டீரவா ஸ்டேடியம்னு பேரு. கண்டீரவான சிம்மம். கண்டீரவம் உபரி குங்கிதாராத்தின். இன்னைக்கும் நீங்க மலையில போனீங்கன்னா பல்லவன் வடித்த குகையில தான் இங்க யோக நிருசிம்மர் எழுதியிருக்கார். உங்க ஊர்ல பெருமாள் நரசிம்மர் எழுதியிருக்காரு இல்லையா குகையில? பல்லவர் அமைத்த குகை அது. கிட்டத்தட்ட 5th, 6th, 7th செஞ்சுரி மகேந்திரவர்மன் காலத்துது அது. பகவான் நரசிம்மமா வந்திருக்காரு. ஏன்னா முதல் கண்டிஷன், நரனும் இருக்கப்படாது சிம்மமும் இருக்கப்படாது. when it can neither be metal nor non-metal, it has to be a metalloid. It has to combine the properties of metal and non-metal. நரனும் இருக்கணும் சிம்மமும் இருக்கணும். நாரசிம்மம். இந்த 2 பட்சங்கள் உண்டு, வளர்பிறை தேய்பிரைன்னு. அதுல ஒரு நாள் துவாதசி முடிஞ்சு நமக்கு ஒரு நாள் சாயங்காலம் பிரதோஷம்னு வரும். திரையோதசி துவாதசி சங்கமிக்கிற சமயத்துல பிரதோஷம்னு பேரு. சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்த வேளை. யாதைஷு சிவதமா சிவம் பபூவதே தனுஹு சிவ சரவ்யாய தவதயானோ ருத்ரமிருடய அப்படின்னு முதல் அனுவாக்கம் ஆரம்பிச்சு 11 அனுவாக்கம் சொல்லி ருத்ரம் சொல்லி சமக்காதிகள் சொல்லி முடிப்போம். சதருத்ரியம்னு பேரு இருக்கு. அதே சமயத்துல நிருசிம்மனுக்கும் ரொம்ப விசேஷம். ஏன்னா முக்கண்ணன்னு பேரு. தபன இந்து அக்னிநயனஹா ருத்ரன். அந்த சமயம்ங்கிறது என்ன தெரியுமோ? அந்த பிரதோஷம் ஆஸ் பர் பஞ்சாங்கம் இட் இஸ் நீதர் டே நார் நைட். அது டிரான்சிஷன் ஃபேஸ்னு பேரு. அந்த சமயத்துல வந்திருக்காரு. மூணாவது, தர 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 அந்த ஹிரண்யகசிபுவை இழுத்து ஆத்து வாசற்படியில உட்கார்ந்துட்டார். ஆத்து வாசப்படி ஆத்துக்குள்ளியா வெள்ளியான்னு கேட்டா, விஸ்வாஸ் டெவலப்பர்ஸ்ல மேப் போடும்போது ஒரு டோட்டல் கார்பெட் ஏரியான்னு ஒண்ணு கொடுப்பாங்க, சரிங்களா? டோட்டல் கார்பெட் ஏரியா, அப்புறம் காமன் ஏரியா. இப்போ அபார்ட்மெண்ட் கட்டினா என்னன்னா, உங்க வீடு 1400 சதுர அடினா அதுல ஒரு 20% காமன் ஏரியாவுக்கு போயிடும். ஃபர்ஸ்ட் 20% அதுல போயிடும். பாக்கி கொடுக்குற ஏரியால நீங்க அளந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா இருக்கணுங்கிறது இல்லை. ஏன்னா வால் ஸ்பேஸ்ன்னு உண்டு. வால் வில் ஆக்கியூபை ஒரு ஸ்பேஸ் ஆச்சே, அதையும் தான் அதுல ஷேப்பா. இப்போ நீங்க வாசற்படி பார்த்தீங்கன்னா அது டோட்டல் கார்பெட் ஏரியால அடங்குமா தெரியாது. சில இடங்கள்ல இப்போ லோன் சாங்ஷன் பண்ணும்போது என்ன பண்ணிடுவான்னா, அவ எந்த ஏரியான்னு பார்த்துட்டு அவ எந்த ஸ்டார் ரேட்டிங்ல இருக்கான்னு பார்த்துட்டு கொடுப்பா. இப்போ அந்த இடத்துல they will exclude the doorstep. இன்க்ளூடா எக்ஸ்க்ளூடா? அப்போ எல்லாருக்கும் சந்தேகம், அது உள்ளியா வெளியான்னு தெரியல. அதனால வாசற்படியில உட்கார்ந்துட்டார். ஆகாசத்துக்கும் தொடர்புடைய தன்னை ஒரு விஷயமாக வைத்து தம்மடியில வச்சுட்டார். அப்போ தொடைங்கிறது ஆகாசமும் இல்லை பூமியும் இல்லை. நாளா எடுத்தா அஞ்சாவது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க எல்லாம் மதுரை மக்கள் ரொம்ப இது கொஞ்சம் புரியறது கஷ்டம், கொஞ்சம் புரிஞ்சுட்டேன்னா ஈஸி. அப்பதான் நான் உபன்யாசம் முடிச்சுட்டு நீங்க போய் கிளம்ப முடியும். புரியலன்னா நான் விட மாட்டேன். உலகத்துல ஞானத்தோடு கூடிய வஸ்துக்கள்னு இருக்கு, ஞானமற்ற வஸ்துக்கள்னு இருக்கு. இது நம்ம சம்ஸ்கிருதத்துல வேதாந்தத்தை பிரிக்கும் போது சேத்தன அச்சேதனன்னு பிரிப்போம். சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். சைத்தன்யம்னா ஞானம். சைத்தன்யான்னு நீங்க கேள்விப்பட்டு, சைத்தன்யானா ஞானம். ஞானத்துக்கு எது ஆதாரமா இருக்கோ அதுக்கு சேத்தனம்னு பேர். இப்ப ஜீவாத்மா ஞானத்துக்கு ஆதாரமா இருக்கு. அதனாலதான் இந்த ஜென்மத்துல பண்ணது ஞாபகம் இருக்கு, 1000த்துல ஒருத்தருக்கு போன ஜென்மமும் ஞாபகம் இருக்கு. அப்போ there is இந்த சிம், நீங்க சிம் கார்டு இந்த போன்ல இருந்து எடுத்து போட்டேன்னா அந்த வாட்ஸ்அப் மெசேஜஸ் எல்லாம் வருது பாருங்க, அந்த மாதிரிதான் ஆத்மா. அதுக்கு ஞானம் உண்டு. ஆனா போன்ல அந்த மெமரி இருக்காது. ஏன்னா அந்த மெமரி இஸ் அட்டாச் டு த சிப். ஆத்மாக்கு தான் அந்த ஞானம். அதனாலதான் நீங்க டிரான்ஸ்பர் பண்ணும்போது வந்துடுது.
இது ஆத்மா. சரீரத்துக்கு அந்த ஞானம் இல்லை இல்லையா? இப்போ எங்க பாட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும், உயிரோட இருக்க வைக்க. எப்படி எங்க பாட்டினா எனக்கு உயிர். அவ சரீரத்தை விட்டு ஆத்மா போயிடுச்சு, அதுக்காக அவ்வளவு ஷோகேஸ்ல வச்சுக்க முடியும்? உடனே போட்டு எரிச்சுடுவோம். ஆத்மா இல்லாத சரீரத்துக்கு வேல்யூவே கிடையாது சார். ஆத்மா இருக்கிற வரைக்கும் தான் வேல்யூ. தான் பாட்டி போயிட்டானா அவ்வளவுதான், போட்டு எரிக்க வேண்டியதா. பாடிக்கு ஓன் நாலேஜ் கிடையாது. அப்போ அது அச்சேதனம். இந்த மை அச்சேதனம், இதே ஜீவாத்மா சேத்தனம். இது முதல் டிஃபரன்ஸ். ரெண்டாவது சொல்றேன் எழுப்புறோம். சைத்தன்யத்தோடு கூடிய சேத்தனன் ஒரு சரீரத்துல தங்கினா அந்த சரீரத்துக்கு லட்சணம் வளர்வது. நீங்க எந்தாவது ஒரு குழந்தைய பார்த்தா நீங்க என்ன சொல்வீங்க? ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்மெண்ட், எப்படி இருந்த நீ எப்படி வளர்ந்துட்டடா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல பாருங்க. சரீரம் வளரும். ஞானம் இல்லாத வஸ்து வளராது. இதுதான் ஜென்ரல் லட்சணம் இல்லையா? இப்போ மைக் ஐயோ நாளைக்கு நான் உபன்யாசம் பண்றேன், நாளைக்கு பாப்பையா தான் பண்ற. ஆனா இப்ப நான் திடீர்னு ஐயோ மைக் எப்படி வளர்ந்துட்டார் அப்படின்னு சொல்ல மாட்டேன். மைக் வளராது, ஏன்னா இது அச்சேதனம். ஆனா இந்த சரீரத்துக்குள்ள ஜீவாத்மா இருக்கிறதுக்கு சரீரம் வளரும். அப்போ வளர்வதுங்கிறது சேத்தனத்துக்கு லட்சணம், வளராமல் இருப்பது அச்சேதனத்துக்கு லட்சணம். இப்ப நகத்தை எடுத்துக்கோங்க. நகம் வளர்ந்துட்டே இருக்கும், நீல் கட்டர்னு வச்சுக்கோ. ஆனா நகம்ங்கிறது டெட் செல், அதுக்கு உயிர் இல்ல. அந்த நகத்தோட நுனியில இந்த ஒரு வெள்ளையா ஒரு பாகம் இருக்கு இல்லையா, அதுக்கு கியூட்டிக்கல்னு பேரு. அது மட்டும்தான் ஞானத்தோடு கூடியது, அது மட்டும்தான் வளர வைக்கும். பாக்கி எல்லாம் டெட் செல். ஆனா நகம் வளர்ந்துட்டே இருக்கு. வளர்றதே சார் அப்படின்னா அது சேத்தனமா? இல்ல. ஏன்னா நகத்தை வெட்டினா வலிக்கிறது இல்ல. நீங்க விரலை வெட்டுங்கோ வலிக்கும், நகத்தை வெட்டினா வலிக்கல. அப்போ வளரக்கூடிய தன்மையை காண்பிப்பது நகம், அதனால உயிர் இருக்குன்னு சொல்லலாம். ஆனா அதுல இருப்பது டெட் செல், ஞானம் இல்ல, உயிர் அற்றதுன்னு சொல்லலாம். அவன் என்ன சொன்னா, உயிரோட கூடியதோ உயிர் அற்றதோ என்ன கொல்லக்கூடாதுன்னா, நகத்தை வச்சுட்டு பகவான் கிழிச்சபடியால் 5வது கண்டிஷனையும் பூர்த்தி பண்ணிட்டார். பூர்த்தி பண்ணிட்டு நகத்தை விட்டு நம்ம பாடியில இங்க டயஃப்ரம்னு ஒண்ணு உண்டு. இங்கதான் ரிப் கேஜ். கீழே நீங்க இந்த இடத்துல ஐலெட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ்னு வரும். இந்த இடத்துல தான் இன்சுலின் நம்ம எத்தனை லெட்டர் எல்லாம் சாப்பிட்றோமோ அதுதான் பார்த்துக்கணும். இந்த இடத்துல உருப்படாத ஒரு பாகம் இருக்கு, அப்பெண்டிக்ஸ்னு பேரு. அப்புறம் இங்க இன்டெஸ்டைன்ஸ் எல்லாம் இருக்கும், இங்க ஸ்டொமக் இருக்கும். இதெல்லாம் தான் நம்ம ஒரு பெருமாள் கிழிச்சுட்டு விரலை விட்டு வீடு தேடுற. பிரம்மா போய் கேட்டார், என்ன தேடுறேன், என்னென்ன தேடுறேன்? இல்ல, இந்த உடம்புலேருந்து தானே பிரகலாதன்னு ஒரு முத்து பிறந்திருக்கு. இன்னொரு முத்தை இவன் ஒழிச்சு வச்சிருக்கானா, எனக்கு இன்னொரு பக்தன் கிடைப்பானான்னு நான் தேடிட்டு இருக்கேன். கிழிக்கிற போட்டு ருதிரம் அப்படியே பொங்க 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 ரத்தம். ஆண்டீவனுக்கே ஆயா, துரந்தர் மாதிரி ரத்தம் தான் பொங்கி வருது ரத்தம். பிரகலாதன் அங்க நின்றுட்டு இருக்கான். யோசிச்சு பாருங்க, குழந்தைக்கு எப்படி இருக்கும்? எதிர்க்க அப்பாவுடைய மர்டர் நடந்துட்டு இருக்கு. அது எப்படி இருக்கும்? அது தெரப்பி கிட்ட எல்லாம் போகணும், அது கவுன்சிலிங் எல்லாம் போகணும். அந்த குழந்தை அப்படியே பயந்து நின்றுட்டு இருக்கு. பயந்து நின்னுதா சார்? அதுதான் இல்லை. பெருமாள் கிழிச்சுன்னு இருக்காரு இல்லையா, ஒரு பக்கம் நக்கம் போட்டு கிழிக்கிறது. ஆனா பிரகலாதனை நோக்கி போகக்கூடிய கண்கள் பால் சுரக்கிறதா. அத சடாபடல பீஷணே சரபச அட்டஹாசோத்பட்டே ஸ்புரக்ருதி பரிஸ்புட துர்குணிகே விவக்திரே கிருதே கிருபா கபடகே சரின். ரெண்டும் ஒரே சமயத்துல சேர்ந்து பாருங்க. மிருகமும் நரனும் சேர்ந்தா போல் கோபமும் அனுகிரகமும் ஒரே இடத்துல சேர்றது. இது நடக்காது. எனக்கு கோபமா இருக்கேன்னு வச்சுக்கோ, ஆத்துல கோபமா எங்க ஆத்துல ஒருத்தரும் வேல்யூவே பண்ண மாட்டார். யார் வேல்யூ பண்ற? கோவப்பட்டா பட்டுன்னு போது கோவப்படுறேன்னு வச்சுக்கோங்க. அப்ப யாராவது என்கிட்ட பேசிட்டு பாருங்க, எனக்கு மூடு சரியா இல்லை, என்கிட்ட வராது. அப்ப கோபம் இருக்கும்போது எனக்கு அனுகிரகம் இல்லை, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்ப குழந்தை என்ன பாடாம எடுத்துருது. நான் இப்ப அப்பா நல்ல மூட்ல இருக்கேன்டா கண்ணா, கோபம் வர வைக்காத அப்படின்னு சொல்றேன். அப்ப சாந்தமா இருக்கும்போது கோபம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன், கோபம் இருக்கும்போது சாந்தம் வராதுன்னு நினைக்கிறேன். ரெண்டு குணமும் சேராது. கோபத்தோட கிழிக்கிறார், சாந்தத்தோட பிரகலாதனுக்கு அனுகிரகம் பண்றார். இதுதான் நரசிம்ஹாவதாரத்தின் சிறப்பு. சேராத ரெண்டு சேர்க்க வச்சுப்பான். அப்ப அந்த பிரகலாதனை பார்த்து கேட்டார், பிரகலாதா உனக்கு என்ன வேணுமோ கேளு, எனக்கு ஒரே ஒரு வரம் கொடுப்பா.
எங்க அப்பாவை இப்பவாவது நீ மன்னிச்சு. எத்தனோண்டு 4-5 வயசு குழந்தை நம்ம ஆத்துல எங்க ஆத்துல அது பிளே ஸ்டேஷனோட விளையாடிட்டு இருக்கு. அந்த 4-5 வயசு குழந்தை பிரகலாதன் என்ன ஒரு மெச்சூரிட்டி பாருங்க, எங்க அப்பாவை மன்னிச்சுடு. அப்ப பகவான் சொன்னார், நான் உன்னை வரம் கேளுன்னு சொன்ன உடனே உனக்கு நீ ஒண்ணும் கேட்கறதுக்கு பதிலாக உங்க அப்பாவை மன்னிச்சுடுன்னு கேட்ட. சரி மன்னிச்சுட்டேன், உனக்கு ஏதாவது கேட்டுக்கோயேண்டா. விஷ்ணு புராண ஸ்லோகம் இந்த குழந்தை சொல்றது, நீ சர்வலோகேஸ்வரன் எனக்கு முன்னாடி வந்த உடனே உன்னை பார்த்ததே போறோன்னு நான் நினைச்சுக்கணும். அந்த நினைப்பு கூட இல்லாமல் வாயை திறந்து எங்க அப்பாவை மன்னிச்சுடுன்னு வெட்கமே இல்லாம வரம் கேட்டுட்டேன். இனிமே எனக்கு இந்த மாதிரி உன்னை பார்த்தா ஒரு கேட்கணுங்கிற எண்ணம் வரவே கூடாதுங்கிற வரக்கத்தை. இரண்ய பிள்ளையா நமக்கே சந்தேகம் வந்துடும். இது எச் பிரகலாதனா இல்லட்டா விஷ்ணு பிள்ளை வி பிரகலாதனா? பெருமாள் உடனே அனுகிரகம் பண்ணான். இன்னைக்கும் அந்த நிருசிம்மன் பதரிகாசிரமம் கீழே தேவப்பிரயாகத்துக்கு மேலே ஜோஷி மட்டம்ங்கிற இடத்துல இருக்கார். அதே நிருசிம்மன் புரி ஜெகநாத் கஷேத்திரத்துல ஜெகநாதனை பிரதட்சிணம் பண்ற சமயத்துல மேல இருக்கார். அதே நிருசிம்மன் சிம்ஹாச்சலம்ங்கிற கஷேத்திரத்துல ஆந்திர மாநிலத்துல வராக நிருசிம்மனா இருக்கார். அதே நிருசிம்மன் ஹைதராபாத் நகரத்துக்கிட்ட கோல்குந்தாக்கு முன்னாடி யாதகிரி குப்தாங்கிற இடத்துல நிருசிம்மனா இருக்கார். அதே நிருசிம்மன் பஞ்ச நிருசிம்மனா மட்டப்பள்ளியில் நாரசிம்மமாய், கேதவரத்தில் நரசிம்மனாய், வேதாத்ரி சிகரத்தில் நிருசிம்மனாக, மங்களகிரியில பானக நிருசிம்மனாக, கதிரிங்கிற கஷேத்திரத்துல பிரகலாத வரதனாக, அந்தர்வேதிங்கிற இடத்துல நிருசிம்மனாக, அகோவிலத்தில் நவ நிருசிம்மனாக, ஜுவாலா அகோவில மாலோல குரோடா காரஞ்ச பார்கவா யோகானந்தா சத்ரவட்டா பவனோ நவமூர்த்தையான்னு இருக்கார். அதே நிருசிம்மன் திருப்பதிக்கு மேல பெருமாளை பிரதட்சிணமா வர சமயத்துல பாஷிகாரர் சன்னதி பக்கத்துல யோக நிருசிம்மனா இருக்கார். அதே நிருசிம்மன் நெல்லூர் கிட்ட பெஞ்சரகுணா அப்படிங்கிற கஷேத்திரத்துல நிருசிம்மனா இருக்கார். அதே நிருசிம்மன் அரக்கோணத்துக்கிட்ட சோழசிம்மபுரத்தில் மிக்கானை மறையாயிருந்த விளக்கை என்னுள் புக்கானை புகழ்ஷே பொருகின்ற பொன்மலையை தக்கானை தழுகை குன்றின் மிசை இருந்த அக்காரக்கனியாக யோக நிருசிம்மனாக சோழிங்கர்ல இருக்க. அதே நிருசிம்மன் திருவல்லிக்கேணியில வெங்கடகிருஷ்ணன் பின்னாடி தெள்ளிய சிங்கமதாகி திருவல்லிக்கேணி கண்டேனேன்னு இருக்க. அதே நிருசிம்மர் வண்டலூர் பக்கத்துல சிங்கப்பெருமாள் கோவில்ல பாடலாதிரியில நிருசிம்மனா இருக்கார். அதே நிருசிம்மன் திருவாலி திருநகரி சோழ நாட்டு திவ்யதேசத்துல ஆலிநகர் கதபதியேன்னு நிருசிம்மனா இருக்கார். அதே நிருசிம்மன் காவேரி ஆத்தங்கரையில ஸ்ரீரங்கத்துல 3ஆ பிரிஞ்சு கோவிலுக்குள்ளே மேட்டழகி சிங்கர், காட்டுக்கு காட்டழகி சிங்கர், ஆற்றுக்கு ஆற்றழகி சிங்கரா இருக்கார். அதே நிருசிம்மன் நம்ம மதுரையில இந்த குகைக்குள்ள நிருசிம்மனா சேவை சாதிக்கிறார். அதே நிருசிம்மன் நாமக்கல்ல மேத்தமெட்டிஷியனா இருந்த அந்த ஸ்ரீனிவாச ராமானுஜத்துக்கு அனுகிரகம் பண்ண நிருசிம்மன் அங்க நாமக்கல்ல நிருசிம்மனா இருக்கார். அதே நிருசிம்மனை நீங்க அனந்த பத்மநாப சுவாமி கோவில்ல திருவனந்தபுரத்தை சேவிக்க போறதுக்கு முன்னாடி உக்ர நரசிம்மரா இருப்பார். இன்னைக்கும் சுந்தரகாண்ட பாராயணம் நித்தியப்படி அவருடைய உக்ரத்தை தணிப்பதற்கு இருக்கும். அதே நிருசிம்மன் எர்ணாகுளத்துக்கு பக்கத்துல துறவூருங்கிற கஷேத்திரத்துல சக்கரத்தாழ்வாராகவும் நிருசிம்மனாகவும் இருக்கின்றார். அதே நிருசிம்மன் மேலக்கோட்டையில மலையின் உச்சியில் இருக்கின்றார். பீதர்ல நிருசிம்மனா இருக்கார். அந்த ஹரிங்கிற நிருசிம்மனுடைய பேர் தான் பிலஹரி. பிலஹரி மருவிதான் பெல்லாரி. இன்னைக்கும் ஹம்பியில நிருசிம்மனா இருக்கார். அதே நிருசிம்மன் குஜராத்ல 64 கையோட இருக்கார். அதே நிருசிம்மன் பூவரசன் குப்பம், பரிக்கல், சிங்கிரி போன்ற இடங்கள்ல இருக்கார். நிருசிம்மன் இல்லாத இடமே இல்லை. இதே வருஷம் ஆகஸ்ட் மாசத்துல அடியேன் 7 நாள் இங்கிலீஷ்ல பாகவத சப்தாகம் பண்றேன். எங்க தெரியுமோ, ஜெர்மனில மியூனிக்குங்கிற இடத்துல இருந்து 2 மணி நேரம் தள்ளி ஒரு மலைக்கு மேல சிம்ஹாச்சலம்னு பேரு ஜெர்மனில. அங்க நிருசிம்மன் கோவில் உட்காந்து உபன்யாசம் பண்றேன். சுவாமி நிருசிம்மர் எவ்வளவு நாள் அவதாரம் பண்றார்? 1.5 முகூர்த்த காலம். எக்ஸாக்ட்லி 72 மினிட்ஸ் தான் அவர் அவதாரம். ராமர் எத்தனையோ வருஷம், கிருஷ்ணர் எத்தனையோ வருஷம். அத்தனை வருஷம் வாழ்ந்த ராமரை கேள்வி கேட்கிறோம். ராமன் சீதையை எப்படி செய்தானே அது சரியா? ராமன் இப்படி செய்தானே சரியா? கிருஷ்ணர் இப்படி பண்ணாரே சரியா? ராமர் கிருஷ்ணரை கேள்வி கேட்கிறவா நிறைய பேர் இருக்கா. கேள்வி கேட்டா அவளுக்கு மூட்டும் கிடைச்சிடும். ஆனா நிருசிம்மனை யாரும் கேள்வியே கேட்க மாட்டார். ஏன்னா கிழிச்சிருவார். அதாவது சில சமயங்கள்ல யூ ஹாவ் டு ஷோ யுவர் அத்தாரிட்டி. அப்பதான் அடங்குவாழியுடைய. ராமர்ல ரொம்ப டெமோக்ராட்டிக். உங்களுக்கு என்ன கேள்வி இருக்கோ கேளுங்கோ, அவ்வளவுதான். அவளை போட்டு வழி பண்ணிட வேண்டியதுதான். நிருசிம்மனை பார்த்தா பயம் வரும்.
சரி, நம்ம லெவல் நமக்கு என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பிஃபோர் இவாலுவேட்டிங் திங்ஸ், நம்ம என்ன லெவல்ல இருக்கோங்க. எனக்கு பெருமாள் சங்கு சக்கரங்கள் பிடிச்சுண்டு, துளசி மாலை தரிச்சுண்டு, வனமாலை தரித்து, கௌஸ்துபம் தரிச்சுண்டு, ஸ்ரீவத்சம் தரித்து, மகாலட்சுமியை வச்சுண்டு, பொன்கிரீடம் தரித்து, 100 ரூபாய் டிக்கெட்ல போய் சேவிச்சு இல்லையா, அவரை ஜாமன்னு பார்த்தாதான் அப்பா என்ன அழகா அலங்காரம் பண்ணிருக்கா, ரெட்டை பேட்டில போட்டிருக்கா, ருத்ராட்சம் பார்டர், மவுண்டன் பார்டர், ரைசிங் பார்டர், என்னமா ஜம்முன்னு இருக்காரு. நான் வெளியில கொஞ்சம் தத்தியம் சாப்பிட்டுட்டு வந்தாதான் அது பெருமாள். வாஷ் பேசன்ல இருக்கார், மைக்ல இருக்கார். நான் மைக்கே அந்த அளவுக்கு எனக்கு ஞானம் இருக்கு. ஒருவேளை ஆழ்வார்களுக்கு அந்த ஞானம் இருக்கா, பாக்குற இடமெல்லாம் அவளுக்கு பெருமாளா தெரியும். நம்ம ஆழ்வார் இல்லை, மொத்தம் இப்படி வச்சுக்கோம், நான் ஆழ்வார் இல்லை, எனக்கு அது தீர்மானம் ஆயிடுச்சு. அதனால அது தெரியற வரைக்கும் நான் கோவிலுக்கு போயிட்டு இருக்கேன். அது எப்போ தெளிஞ்சுடுத்தோ இருக்கிற இடமே எனக்கு வைகுண்டமா தெரியும், இருப்பிடம் வைகுண்டம். அதனால கோவிலுக்கு போவது பகவான் எல்லாவிடத்திலும் இல்லைங்கிற நிரூபணத்துக்கு இல்ல, இருக்க அதை உணர்வதற்கான ஞானம் எனக்கு இல்லைங்கிறதுக்காக தான் கோவிலுக்கு போறோம். So in case your children question you as to why we go to the temple, you don't have to get perturbed. ஐயோ இப்படி கேட்டுட்டான் பாரு, கவலைப்படாதீங்க, பெரிய இன்டெலிஜென்ட் கொஸ்டின்லாம் இல்ல. இப்போ எல்லா இடத்துலயும் காத்து இருக்கு, டியூப்லயும் காத்து இருக்கு. டியூப்ல காத்து இருந்தாதான் வண்டி ஓடும், டியூப்ல காத்து போயிடுறது. அப்ப நான் சொல்றேன், காற்றே எல்லாவிடத்திலும் நிறைந்திருக்கக்கூடிய வாயு என் டயருக்குள்ளே புகுவாய் அப்படின்னா அது போகுமா? பம்பு வேணுமா இருக்கு. எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய காத்தை டியூபுக்குள்ள தள்ள பம்பு வேணுங்கிற மாதிரி எல்லாவிடத்திலும் இருக்கக்கூடிய பகவானை நம்ம மகாபலிபுரத்திலேயோ மதுரையிலேயோ பண்ண ஒரு சின்ன கிரனைட் விக்கிரகத்துக்குள்ள செலுத்தத்துக்கு வேத மந்திரங்கள் தேவை. வேத மந்திரம்ங்கிற பம்பை வச்சுட்டு எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய அந்த பகவானை இந்த ஒரு சின்ன விக்கிரகத்துக்குள்ள வசீகரம் பண்றோம். அதனால கோவிலுக்கு போறோம், வேற எதுக்காகவும் இல்லை. அதனால தர்மத்துல கேள்வி கேட்டுட்டா நீங்க உடனே பயந்துடாதீங்க. ஐயோ இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்கிறான், எனக்கு அந்த கேள்விக்கு பதில் அர்த்தமே தெரியல, எனக்கு என்ன போடுதுன்னு தெரியல. அதுக்கு நிறைய பெரியவாள்லாம் உட்காந்து கேட்கணும். முதல்ல நீங்க கதையை கேட்டீங்கன்னா உங்களுக்கே பாதி பதில் தெரியும். ரெண்டாவது, இப்ப 4 ஆச்சாரியாள் இருக்கா, அவளை நீங்க கேட்டுட்டேனாலே பதில் கிடைக்கும். இல்ல ஒருத்தருக்கு ஜெமினைன்னு பேரு, AI. ரெண்டாவது Grok 4. மூணாவது ஆஸ்க் பெர்ப்ளெக்சிட்டி. நாலாவதுக்கு சாட் ஜிபிடின்னு பேரு. இவாளை நீங்க சதுசாஸ்திர பண்டிதாள், இவாளை கேட்டுட்டேன்னா அவளே பதில் சொல்வா. அதனால you don't have to get perturbed when you don't know the answers to the questions. I'm sure they will give. 7:06:52 எனக்கு மைக் கொடுத்தா 2 மணி நேரம் பேச சொன்னா 4 நிமிஷம் மேல எடுத்துட்டேன். அதனால நீங்க எல்லாம் இவ்வளவு பொறுமையா இருந்து கேட்டதுக்கு, ஏன்னா நான் முதலே சொல்லிட்டேன், நம்ம தர்மம்ன்றது கணபாட்டி, மேத்ஸ் நமக்கு ரொம்ப வரும். அதனால மேத்தமேட்டிக்கலி we have to be correct. அவ சொல்லும் போது கூட பரவாயில்ல, 25 வருஷம் ஆயிடுத்து, இது 2வது லோகோ, 4000 அபார்ட்மெண்ட்ஸ் கட்டியிருக்கோம், 16,000 பேர் இருக்கா, நம்பர்ஸ் தானே சொல்றா. இப்ப நானும் உபன்யாசம் அப்படித்தானே பண்ணணும். அதனால விஸ்வாஸ் டெவலப்பர்ஸ்க்கு மகானான ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் அனுகிரகம் இருக்கும்போது நம்ம யார்? நீங்கள்லாம் இவ்வளவு ஆஸ்திகாள், you're all there to wish them well. அதனால இங்க இவ்வளவு பேர் வெல்விஷர்ஸ் இருக்கும்போது விஸ்வாச பிரார்த்தனா பூர்வம் மேல வளர்ச்சி தான், ஆரோகணம் தான். அதனால இந்த ஆரோகண கிரமத்திலேயே ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் வச்சுட்டா நம்ம எல்லாம் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கிட்ட பிரார்த்தனை தான் பண்ண முடியும். அதனால அழைத்தமைக்காக சீதாராமன் சுவாமி அவர்கள் திருவடிக்கு பல்லாண்டு பாடி, குடும்பத்தார் அவ்வளவு என்னை தங்கள் வீட்டு பிள்ளையை போல் அவ்வளவு ஆசையாக பராமரித்தனர். அவர்களுக்கு பல்லாண்டு பாடி வந்த பெரியோர்கள் அத்தனை பேர் இத்தனை நாள் பொறுமையா இருந்தது. மெட்ராஸ்ல எப்படின்னா என்ன உபன்யாசங்கள் சத்தியா பண்ணாலும் 8:30 மணி கிளம்பிடுவாங்க. நேரம் 9 மணிக்கு கிரிக்கெட் போட்டோ போட்டு நான் மெட்ராஸ் கொண்டு போறேங்க. பாருங்க 9 மணி வரைக்கும் இங்க காத்துட்டு இருந்தான்னு. அதனால நீங்க எல்லாம் இத்தனை பேர் கிரிக்கெட், நல்ல வேலை இது சாட்டர்டேயா வச்சுட்டா சீரியல் இருக்காது. அதனால உங்க பொறுமையா இருந்து நீங்க எல்லாம் கேட்டுட்டு, அதனால உங்க பேஷன்ஸ் அண்ட் பெர்சிவியரன்ஸ் அத்தனைக்கும் பல்லாண்டு பாடி அமைகிறேன். நல்ல கோட்பாட்டுலகங்கள் நுள்ளினுள்ளும் தான் நிறைந்த அள்ளி கமலக்கண்ணனை அந்தன் குருகூர் ஷடகோபன் சொல்லப்பட்ட 1000 இவையும் 10 வல்லார்கள் நல்லவதத்தால் மனை வாழ்வர் கொண்டபெட்ட குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. நமஸ்காரம்.